Assalamualaikum warahmatullahi wabarakatuh. Alhamdulillahi rabbil alamin. Wassalatu wassalamu ala sayyidil mursalin wa ala alihi wa sahbihi ajma'in, amma ba'd. Allahumma salli ala Muhammad wa ala ali Muhammad kama sallaita ala Ibrahim wa ala ali Ibrahim innaka Hamidum Majid. Allahumma barik ala Muhammad wa ala ali Muhammad kama barakta ala Ibrahim wa ala ali Ibrahim innaka Hamidum Majid. எந்த இடத்தில் அல்லாஹ்வை பற்றியும் அல்லாஹ்வுடைய தூதர்களை பற்றியும் பேசுகின்றார்களோ அந்த இடத்தில் வானவர்களும் வந்து அமர்ந்து அந்த உரையை கேட்கக்கூடியவர்களாகவும், மேலும் அந்த வானவர்கள் அல்லாஹ்விடத்திலே சென்று நமக்காக வேண்டி துஆ செய்வார்கள். அல்லாஹுவே, இதோ உன்னுடைய அடியார்கள் உன்னை பற்றியும் உன்னுடைய தூதர்களை பற்றியும் இங்கே பேசிக் கொண்டிருக்கின்றார்கள். ஆதலால் அவர்களுக்கு நீ கிருபை செய்வாயாக, அவர்களுடைய காரியங்களை லேசாக்கி வைப்பாயாக என்று அந்த வானவர்கள் நமக்காக வேண்டி துஆ செய்வார்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன ஹதீஸை உங்கள் உள்ளத்தில் நிறுத்தியவனாக எனது இந்த உரையை நான் ஆரம்பம் செய்கிறேன். அன்பார்ந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் உங்கள் மீதும் உங்கள் குடும்பத்தார் மீதும் என் மீதும் என் குடும்பத்தார் மீதும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. அல்லாஹுடைய சட்ட திட்டங்களை அறிந்து கொள்வதற்காகவும், அல்லாஹுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வாழ்க்கை வரலாறை தெரிந்து கொள்வதற்காகவும் அல்லாஹ் இங்கே நம்மை எல்லாம் ஒன்று சேர்த்திருக்கிறான். அல்ஹம்துலில்லாஹ். இந்த செயல் என்பது மனிதர்கள் வேகமாக ஓடிக்கொண்டிருக்கின்ற நேரத்தில் நாம் இங்கே ஒன்று கூடி அமர்ந்திருப்பது அல்லாஹ் நமக்கு பொழிந்துள்ள ஒரு அருட்கொடையாக நாம் நினைக்க வேண்டும். அப்படி அந்த அருட்கொடையின் கீழ் நாம் எல்லாம் அமர்ந்திருக்கிறோம். அப்ப வானவர்கள் இங்க வந்துருவாங்க. நம்ம இதை சொன்ன மாதிரி, முன்னுரையில சொன்ன மாதிரி, வானவர்கள் இங்க வந்து நம்ம பக்கத்துல உட்காந்து அமர்ந்து இந்த உரையை அவங்களும் சேர்ந்து கேட்பாங்க. அப்படி கேட்கும் போது நம்ம என்ன பண்ணணும்? அந்த உரையை ரொம்ப கவனமா நம்ம கேட்கக்கூடியவர்களாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஆக்கி அருள் புரிவானாங்க. போன வாரம் நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நபியும் நபித்தோழர்களும் என்ற ஒரு தலைப்பின் கீழே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு என்ன சிறப்பு அப்படின்னு பார்த்தோம். ஏன் அந்த சிறப்பு அப்படின்னா, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஒரு வேலையை ஒரு உம்மத்திற்கு கொடுக்கிறான். அந்த உம்மத்து அந்த வேலையை செய்யவில்லை. அந்த உம்மத்திடமிருந்து நபி ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களிடத்தில் செல்கிறது. அந்த உம்மத்தும் அந்த வேலையை செய்து முடிக்கவில்லை. அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே இந்த பணி அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கொடுக்கப்படும் பொழுது அல்லாஹ்வுடைய மிகப்பெரிய ஒரு நிஅமத்தால் அவர்களுக்கு கிடைத்த அந்த சஹாபாக்கள் மூலியமாக, அந்த தோழர்கள் மூலியமாக என்ன ஆச்சு அப்படின்னா, அல்லாஹ்வுடைய தூதர் அந்த வேலையை முடித்து காட்டினார்கள். இந்த ரெண்டு நபிமார்களுக்கும் கிடைக்காதது என்ன சிறப்பு? அந்த கிடைத்த நபி தோழர்கள் தான் மிக மிக சிறப்பானவர்கள். சமியான ஆயத்தானா, செவிமடுத்தும் கட்டுப்பட்டும், அவ்வளவுதான். வேற எந்த வார்த்தை இல்லை. அல்லாஹ்வுடைய தூதர் வெற்றி அடைவதற்கு முக்கியமான காரணம் என்ன? இஹ்லாஸோட, உள தூய்மையோடு அவர்கள் பணியாற்றதின் காரணம். அப்படி அந்த வரலாறு நம்ம போன வாரம் நபி மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் எப்படி அந்த சமுதாயம் வந்து நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை நிராகரிச்சது, அல்லாஹ் என்ன வேலையை கொடுத்தான் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம். அப்போ மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் மரணிக்கிற வரைக்கும் நம்ம பார்த்தோம். அடுத்தபடி நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவங்களுக்கு அந்த தடை அந்த விரிச்சாங்க இல்லையா, அந்த தடை எப்ப நீங்கும் அப்படின்னு ஒரு முன்னறிவிப்பும் இருக்கு. குரான்ல ஒரு முன்னறிவிப்பும் இருக்கு. அது எப்ப நீங்கும் அப்படின்னா, இந்த யூதர்கள் வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா, அல்லாஹ்வுடைய தூதரிடத்துல வராங்க. இந்த ஹதீஸ் வந்து முஸ்னத் அஹ்மதுல 310வது ஹதீஸா பதிவு செய்யப்பட்டிருக்கு. யூதர்கள் வந்தாங்க. எதுக்கு அப்படின்னா, நபிநாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்துல யூதர்கள் வராங்க. அபுல் காசிமே, நாங்கள் ஒரு 5 கேள்வி உங்களிடத்துல நாங்க கேட்போம். அந்த கேள்விக்கு நீங்க பதில் சொல்லிட்டீங்க அப்படின்னா நாங்கள் உங்களை ஏற்றுக்கொண்டு பின்பற்றுகிறோம். நாங்க உங்களை ஏற்றுக்கிறோம், உங்களை நாங்கள் பின்பற்றவும் செய்யறோம். அந்த ஒட்டுமொத்த யூதர்களும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்கால இருந்து ஹிஜ்ரத் பண்ணி மதீனாவுக்கு போன பின்ன அவங்க வந்து சொல்லுவாங்க. ஏன் அப்படின்னா, நபிமார்களை பத்தி தெரியக்கூடிய ஒரே சமுதாயம் எந்த சமுதாயம்னா இந்த சமுதாயம் தான். நபி மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய அந்த இஸ்ரவேல் சமுதாயம் தான். இந்த சமுதாயம் என்ன பண்ணுவாங்கன்னா, எல்லா நபிமார்களை பத்தி உங்களுக்கு தெரியும். நிறைய நபிமார்களை கொலை செய்தவர்கள் கூட யாரு? இந்த யூதர்கள் தான். அப்ப இந்த யூதர்களுக்கு ஏற்கனவே முன்னறிவிப்பும் இருக்கு. இந்த மாதிரி ஒருத்தர் வருவாரு, இவரை நீங்க பின்பற்றுங்க அப்படின்னு ஒரு
இது இருக்கு. அதனாலதான் என்ன பண்ணுவாங்க, மதீனால இருந்து மக்காவுக்கு வியாபாரத்துக்கு போனா அவங்க மூசாவின் இறைவன் மீது ஆணையாக நீ பொய் சொல்றது சண்டைக்கு வந்துகிட்டே இருப்பாங்க மக்கத்து குறைசிகள் இடத்துல. எங்களுக்குன்னு வாக்களிக்கப்பட்ட ஒரு நபி வரட்டும், அப்புறம் நாங்க உங்களை என்ன பண்றோம்னு பாருங்க சொல்லி எச்சரிக்கை விட்டுட்டே இருப்பாங்க. அப்படிப்பட்ட அந்த யூதர்கள் என்ன பண்றாங்கன்னா, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வந்து ஒரு 5 கேள்வியை முன்வைக்கிறாங்க. இந்த 5 கேள்விக்கு நீங்க பதில் சொல்லிட்டீங்க அப்படின்னா இந்த யூத சமூகம் ஒட்டுமொத்தமாக நாங்க இஸ்லாத்துக்கு வந்துருவோம், உங்களை ஏற்றுக்கொள்வோம் அப்படிங்கிறாங்க. அதுல முதல் கேள்வி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு நபி அப்படின்னா அவங்களுக்கு என்ன அடையாளம் இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்கிறாங்க. அப்படி கேட்கும்போது அவங்க சொல்றாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, ஒரு நபிக்கு கண் உறங்கினாலும் அவருடைய உள்ளம் உறங்குவதில்லை அப்படிங்கிறாங்க. ஏன் அப்படின்னா அல்லாஹ் ஒரு வேலையை கொடுத்திருக்க, அந்த வேலை திருப்திகரமா முடிச்சா மட்டும்தான் அவருடைய உள்ளம் உறங்கும். அந்த உள்ளம் எப்பொழுது உறங்கும் அப்படின்னா அவர் மரணித்த பிறகுதான் உறங்கும். இதுதான் நபிக்கும் நமக்கும் உள்ள வித்தியாசம். நமக்கு கண்ணு முடிச்சுன்னா உள்ளம் எல்லாமே அடங்கிடும். நம்ம தூங்கிட்டோம் அப்படின்னா அலாரம் அடிக்கிறது கூட கேட்காது. முன்னெச்சரிக்கை நமக்கு வந்து அலாரம் இல்லாம நம்ம இப்ப எந்திரிக்கிறது ரொம்ப பெரிய கஷ்டமா இருக்கு. ஆனா நபிமார்களுக்கு என்ன வித்தியாசம் அப்படின்னா அவருடைய உள்ளம் உறங்காது, அவ்வளவு கவலையிலேயே இருப்பாங்க. அல்லாஹ் அடுத்த நிமிடம் என்ன செய்தியை கொண்டு வந்து தருவான் அப்படிங்கிற ஒரு இதுலயே இருப்பாங்க. நீதி செலுத்தணுமே அப்படிங்கிற ஒரு கவலையிலேயே அந்த உள்ளம் என்ன பண்ணும், கவலையிலேயே இருக்கும். அப்படிங்கும் போது யூதர்கள் சொல்றாங்க, ஆம் நீங்கள் சொல்வது சரிதான் அப்படிங்கிறாங்க. யார? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, நீங்க சொல்வது சரிதான் அப்படின்னு. இரண்டாவது கேள்வி, ஒரு பெண்ணுக்கு ஆண் குழந்தை எப்படி பிறக்கிறது, பெண் குழந்தை எப்படி பிறக்கிறது? டெக்னாலஜியான கேள்வி. இப்ப இந்த கணக்கு பாதி பார்த்தா டெக்னாலஜியான கேள்வி. 1400 வருஷத்துக்கு முன்னாடி யூதர்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கேட்கிறாங்க. அதுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பதில் சொல்றாங்க, ஆணில் ஒரு நீர் ஓடிக்கொண்டிருக்கும். அந்த நீர், அந்த அணுக்கள் என்ன ஆகும் அப்படின்னா, அந்த நீர் ஓடும் பொழுது ஆணின் நீர் பெண்ணின் நீரை மிகைத்தால், அதாவது ஆணின் நீர் வந்து பெண்ணின் நீரை விட முந்தி போயிடுச்சு அப்படின்னா பெண் குழந்தை பிறக்கும். பெண்ணின் நீரை விட ஆணின் நீர் முந்தி போயிடுச்சு அப்படின்னா இன்னொரு ஆண் குழந்தை பிறக்கும். எது முந்துதோ அந்த குழந்தை தான் பிறக்கும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதுக்கு என்ன சொல்றாங்க அந்த யூதர்கள், ஆம் நீங்கள் உண்மையே சொன்னீர்கள். ரசூலுல்லாஹ்வை உண்மைப்படுத்திக்கிட்டே இருக்காங்க. யாரு? இந்த யூதர்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை உண்மைப்படுத்துறாங்க. அடுத்து மூணாவது கேள்வி என்ன அப்படின்னா, யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் தமக்குத்தாமே தடை செய்து எதை தடை செய்து கொண்டார்கள்னு கேட்கிறாங்க. நபி யாக்கூப், ஏன்னா அவங்க நபி எல்லா நபியும் பார்த்தவங்க தானே, எல்லா நபியோட ஹிஸ்டரியும் அவங்களுக்கு நல்லா தெரியும். ஆனா என்ன பண்றாங்க, யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம், ஏன்னா யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி வந்தவர். ஆனா யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் எதை தடை செய்தார்கள், அவர்களுக்கு தமக்கு தாமே எதை தடை செய்து கொண்டார்கள் யூதர்கள் கேட்கிறாங்க. அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னாங்க, யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு ஒரு கீழ்வாத நோய் இருந்தது. இந்த நோய் சரியாக வேண்டும் அப்படிங்கறதுக்காக ஒரு நியத்து வச்சாங்க. இந்த நோய் சரியாயிடுச்சு அப்படின்னா எனக்கு விருப்பப்பட்ட உணவை நான் தடை செய்து கொள்கிறேன். அவருக்கு விருப்பப்பட்ட உணவு எது என்று கேட்கும் பொழுது அவருடைய விருப்பப்பட்ட உணவு ஒட்டகத்துடைய பாலும் அதனுடைய இறைச்சியும் அப்படிங்கிறாங்க. அதே மாதிரி அதையும் சொல்றாங்க யூதர்கள், ஆம் நீங்கள் சொல்வது உண்மை, அவர் அதைத்தான் தடை செய்தான்னு சொல்லி உண்மைப்படுத்துறாங்க. அடுத்து நாலாவது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இடி என்றால் என்ன? வானத்துல இடி இடிக்குதுல்ல, அந்த இடி இடிப்பது என்றால் என்ன அப்படிங்கும் போது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லி காட்டுறாங்க, வல்லமை மாண்பும் மிக்க அல்லாஹ்வின் வானவர்களில் ஒருவர் மேகத்தின் மீது அதிகாரம் வழங்கப்பட்டுள்ளார். அவருடைய கைகளில் நெருப்பு குட்டைகளான ஒரு ஆடை இருக்கும். அதன் மூலம் மேகத்தை விரட்டுவார்கள். அல்லாஹ் உத்தரவிட்ட இடத்திற்கெல்லாம் எடுத்து செல்வார்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பதிலளித்தார்கள். இதுக்கும் அவங்க சொல்றாங்க, ஆமா இதுக்கும் நீங்கள் உண்மையே சொன்னீர்கள். 4 கேள்வி முடிஞ்சு போச்சு. 5வது கேள்வி யூதர்கள் வராங்க. அதுக்குதான் ரொம்ப எல்லாரும் ஒண்ணு சேர்ந்துட்டாங்க. அந்த யூதர்கள் 5வது கேள்விக்கு ரொம்ப ஒண்ணு சேர்ந்துட்டாங்க. இந்த கேள்விதான் இப்ப நமக்கும் இது கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும், அவ்வளவுதான். அடுத்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்ட்ட கேட்கிறாங்க, இந்த உலகத்துல வந்த எல்லா நபிமார்களுக்கும் அல்லாஹ் ஒரு தோழர் அனுப்பியிருப்பான். அல்லாஹ் ஒரு தோழர் யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா வானவர் அனுப்பியிருப்பான். வேதங்களை கொண்டு வந்து கொடுக்கிற வானவர்களை அல்லாஹ் கொடுப்பான். அப்படி அல்லாஹ் உங்களுக்கு அனுப்பப்பட்ட அந்த தோழருடைய பெயர் என்ன அப்படின்னு கேட்கிறாங்க. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அல்லாஹ்வால் எனக்கு அனுப்பப்பட்ட தோழர் யாரு? மலக்குமார்களுடைய தலைவர் பேர் என்ன? வானவர் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள். அப்ப சொல்றாங்க இவர்கள், ஓ ஜிப்ரீலா, அவரு போரையும் சண்டையும் கொண்டு வருவராச்சே,
அப்போ உங்களை நாங்க ஏத்துக்க முடியாது அப்படிங்கிறாங்க. ஏன் ஏன் எதனால நீங்க ஏத்துக்க மாட்டீங்க அப்படின்னு கேக்குறாங்க. நீங்க மீகாயில சொல்லியிருந்தீங்க அப்படின்னா நாங்க ஏத்திருப்போம். ஏன் அப்படின்னா மீகாயில் யாரு தெரியுமா? மீகாயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் தான் இந்த ரிஸ்க்கு கொண்டு வரவர், அவர் தான் இந்த மலையை கொண்டு வருவார், இந்த பறக்கத்தான விவசாயத்தை தெளிப்படைய வைக்கிறவர், இந்த மாதிரி வானத்துல இருந்து மேகத்தை அந்த மலையை பொழி வைக்கிறாங்களா அதெல்லாம் யாரோட டியூட்டி அப்படின்னு கேட்டீங்கன்னா இவருடைய டியூட்டி, மீகாயில் அலைஹிஸ்ஸலாத்தோட டியூட்டி. அப்போ யார் எதிரியாகிறாங்க இங்க? இந்த சமுதாயத்துக்கு, அந்த யூதர்களுடைய சமுதாயத்துக்கு யார் எதிரி? ஒண்ணு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களும் எதிரி, ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவங்களும் எதிரி. இவங்க அப்போ நம்மளும் இப்ப அதான் நம்ம கேட்கிறோம், நம்ம இப்ப யாரை நம்ம விரும்புறோம்? ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்தை நம்ம விரும்புறதே இல்லையே. அவரு கரெக்டான ரூட்டை ஃபாலோ பண்ண சொல்லுவார். யாரு? ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்துக்கு வந்தா கரெக்டான ரூட்டை ஃபாலோ பண்ண சொல்லுவார். எந்த தீனுக்காக வேண்டி அல்லாஹ் உங்களை படைத்தானோ அந்த தீனுக்காக நீங்க வாழ்ந்து ஆகணும் அப்படின்னு நம்ம ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொல்லியாச்சு. இப்ப நம்ம ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் யூதர்கள் மாதிரி நம்ம மறுக்கிறோம். அல்லாஹ் ரசூல் சொன்னாங்கல்ல, யூதர்களை ஜானுக்கு ஜான் முளத்துக்கு முளம் பின்பற்றுவீங்க, அது இதெல்லாம் தான். ஒரு குகைக்குள்ள ஒரு பொந்துக்குள்ள போவாங்க, அவங்க ஏன் போறாங்க எதுக்கு போறாங்கன்னே உங்களுக்கு தெரியாது, நீங்களும் அதே பொந்துக்குள்ள போவீங்க அப்படின்னு யார் சொல்றா? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அது இதுதான். நேரடியா நம்ம என்ன பண்றோம்னா ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்தை நம்ம வெறுக்கிறோம். இப்ப ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வேண்டாம், நம்ம இப்பதான் கடை வச்சு உட்கார்ந்து இருக்கோம், அதுக்குள்ளேயும் நீங்க இக்காமத்தை தீனுக்காக நீங்க புதுசா என்னமோன்னு சொல்லி வேற அழைக்கிறீங்க. இப்பதான் நம்ம ஒரு வண்டி எடுத்து ஒரு டியூ எல்லாம் கட்டிட்டு இருக்கோம், அதுக்குள்ளேயும் நீங்க இக்காமத்தை தீனை கூப்பிட்டு சொல்றீங்க. அப்ப நமக்கு என்ன, நம்ம இங்க நம்ம பொருளாதார ஆசையின் காரணமாக மறுமையை மறந்தவர்களால நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். யார் மாதிரி? கிட்டத்தட்ட யூதர்கள் மாதிரி வாழ்ந்துட்டு இருக்கோம். ஏன்? நம்ம ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்தை ஏத்துக்கிட்டோம் அப்படின்னா அல்லாஹ் எந்த தீனை இந்த உலகத்தை நிலைநாட்டுவதற்காக கொடுத்தானோ அந்த தீனை நம்ம முழுமையா நிலைநாட்டுவோம். ஆனா நமக்கு தேவை இப்ப ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் கிடையாது, நமக்கு தேவை மீகாயில் அலைஹிஸ்ஸலாம். கரெக்டா மழை பெய்யணும், அளவான வெயில் அடிக்கணும், ரொம்ப வெயில் அடிக்க கூடாது, ரொம்ப மழையும் அடிக்க கூடாது, விவசாயங்கள் கரெக்டா இருக்கணும், வியாபாரங்கள் கரெக்டா இருக்கணும், ரொட்டேஷனுக்கு கரெக்டா இருக்கணும். ரொட்டேஷனுக்கு பாதிப்பு இருந்துச்சுன்னா தொழில் போக மாட்டோம். நம்மளுடைய பொருளாதாரம் அந்த வீக்னஸ் ஆயிடுச்சு அப்படின்னா நம்ம என்ன அந்த மனநிலை மாறி நம்ம தாவாக்கு கூட்ட தாவாக்கு வர மாட்டோம். கரெக்டா மதரசாக்கு வந்துட்டு இருப்போம், மதரசாக்கு வர மாட்டாங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ல நிற்பாங்க பள்ளியில, ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ல இருந்து 2வது ஸ்டெப், அப்புறம் 3வது ஸ்டெப். இதெல்லாம் யாரை வெறுக்கிறோம் அப்படின்னா ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்தை வெறுக்கக்கூடிய செயல்கள் இதெல்லாம். அப்ப மீகாயில் அலைஹிஸ்ஸலாத்தை எப்படி அந்த யூதர்கள் எதிர்பார்த்தாங்களோ அதே மாதிரி நம்ம என்ன பண்றோம், நம்மளும் அதே மாதிரி அவங்க இந்த யூதர்கள் மாதிரி வெறுத்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன பண்றாங்கன்னா வேண்டாம், இந்த ப்ராஜெக்ட் எங்களுக்கு தேவையில்லைன்னு சொல்லி மறுபடியும் ஒட்டுமொத்தமா நிராகரிக்கிறாங்க. இது வரைக்கும் தான் மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய ஹிஸ்டரி. இன்னும் பெருசா இருக்கு. அந்த மாட்டை கொண்டு வந்தது, இந்த ஒரு மாடை நீங்க குர்பான் கொடுங்கன்னா அந்த மாடு என்ன கலரு, அந்த மாடு என்ன வெயிட், அது வால் எப்படி இருக்கும், அது கண்ணு எப்படி இருக்கும், இதெல்லாம் கேட்டாங்க. ஒரு பாறைக்குள்ள இருந்து ஒரு சமூக கூட்டத்தை அந்த கூட்டத்தாருக்கு இந்த பாறைக்குள்ள இருந்தெல்லாம் ஒட்டகத்தை எல்லாம் எடுத்து காமிச்சாங்க. பாறைக்குள்ள இருந்து ஒட்டகம் அது எப்படி இருக்கணும் அப்படின்னா அது மாசமா இருக்கும். அந்த ஒட்டகத்தை அறுத்து தின்ற சமுதாயம் தான் இந்த சமுதாயம். எப்படி பாறைக்குள்ள இருந்து நேரடியா வந்த ஒட்டகத்தை அறுத்தவங்க தான் இந்த சமுதாயம். அப்ப இந்த சமுதாயம் என்ன ஆச்சு, அல்லாஹ் கொடுத்த அந்த ப்ராஜெக்ட் அந்த ஒர்க்கை நிராகரிச்சிட்டாங்க. அவங்களுக்கு ஆஃபர் எப்போ வரைக்கும் இருந்திருக்கு? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வர வரைக்கும் அந்த ஆஃபர் அவங்கள்ட்ட தான் இருந்திருக்கு. அவங்களும் சேர்ந்து இருந்தாங்கன்னா இந்த சிறப்பெல்லாம் யாருக்கு போயிருக்கும்? ஒட்டுமொத்தமா அந்த யூதர்களுடைய வம்சத்துக்கும் நமக்கும் சேர்ந்து இந்த ஒட்டுமொத்தமா இந்த உம்மத்தா இருக்கும். அந்த உம்மத்தை தனித்தனி உம்மத்தின் ஆகாம அப்ப தௌராத் பெற்ற மக்கள் இதோட அவங்களுடைய சேப்டர் என்ன ஆச்சு அப்படின்னா இவங்களோட சேப்டர் முடிஞ்சு போச்சு. அடுத்தபடியாக நம்ம பார்க்க போறது என்ன அப்படின்னா இந்த அடுத்து இந்த ஒர்க் இந்த வேலை அல்லாஹ் யாருக்கு கொடுத்தான் அப்படிங்கறத நம்ம பார்க்கணும். அடுத்து எந்த சமுதாயம் இருக்கு? நபி ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய அந்த சமுதாயம் இருக்கு. இவங்களை பத்தி நமக்கு அந்த ஃபர்ஸ்ட் நம்ம ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சிறப்பை நம்ம பார்த்தோம்ல. அப்ப பார்க்கும்போது அல்லாஹ் ஒரு வசனத்தை நமக்கு சொல்லிக்காங்க, இந்த மாதிரி நீங்க துவா பண்ணுங்க அப்படின்னு நம்ம பார்த்தோம். அதே மாதிரி ஒரு இது யோவான்ல குறிப்பிடப்பட்டிருக்கு. யோவான்ல 16வது அதிகாரத்துல ஈசா நபி சொல்றாங்க, உங்கள் இறைவனிடம் இவ்வாறு வேண்டுங்கள். இது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த பிரேயர் பண்றாங்கல்ல கிறிஸ்துவர்கள், இதுதான் அவங்களுக்கு அல்லம்து சூரா மாதிரி. நமக்கு எப்படி அல்லம் சூரா, அதே மாதிரிதான் இந்த கிறிஸ்துவர்களுக்கு இது அல்லம்து சூரா. யோவான்ல 16வது அதிகாரத்துல இருக்குது. உங்கள் இறைவனிடம் இவ்வாறு வேண்டுங்கள், விண்ணுலகில் இருக்கும் எங்கள் தந்தையே, உனது பெயர் தூய்மையானது. அதாவது சுப்ஹானல்லாஹ், சுப்ஹானல்லாஹ்னா தூய்மையானது தானே, தூய்மையானது.
என போற்ற பெருக, உனது ஆட்சி வருக. எப்படி? அல்லம் சூறால நம்மளும் அதைத்தான் கேட்கிறோம். சரி, அதே அல்லம் சூறா நம்மளும் இத்தனை விஷயங்கள் நம்ம கேட்கிறோம். நமக்கு அது தெரிய மாட்டேங்குது. அல்லம் சூறாக்குன டெபினேஷன் நமக்கு தெரிய மாட்டேங்குது. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம், அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன், அர் ரஹ்மானிர் ரஹீம். நேத்து கூட பேசிட்டு இருந்தோம். ரஹ்மானுக்கும் ரஹீமுக்கும் வானம் எட்டும் அளவுக்கு உயரம் இருக்கு. ரஹ்மானா என்ன, ரஹீம்னா என்னங்கிறது மிகப்பெரிய ஒரு இது இருக்கு. அதை நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அதுவும் நம்ம என்ன பண்றது இல்லை, அல்லம் சூறாவை நம்மளும் மதிக்கிறது இல்லை. அந்த மாதிரி ஒரு அல்லம் சூறா, உனது ஆட்சி வருக, உமது கட்டளைகள் விண்ணுலகத்தில் எப்படியெல்லாம் நிறைவேறுகிறதோ. எப்படி? அல்லாஹ்வுடைய ஆட்சி விண்ணுலகத்தில் எப்படி நிறைவேறுது? அல்லாஹ் இந்த சூரியனை இத்தனை மணிக்கு நீ வந்துட்டு இத்தனை மணிக்கு போயிடணும் நல்லா ஒரு காரியத்தை நிர்ணயிச்சிருக்கான்ல, அதுல இருந்து ஒரு நிமிஷம் கூட அது பின்வாங்காது, ஒரு செகண்ட் கூட பின்வாங்காது. அல்லாஹ் ஒருவேளை அந்த சூரியனை மறாவது நாள் காலையில வரையும் வச்சா என்ன ஆகும்? உலகமே ஒரு மாதிரி ஆடி போயிருக்கும். ஒரு நாள் ஃபுல்லா வெளிச்சமாவே இருந்தா என்ன ஆகும்? நமக்கு எப்ப தூங்குறதுன்னு தெரியாது, எப்ப தூக்கம் வருவது தெரியாது, எப்ப டயர்ட் ஆகும்னே தெரியாது, அந்த எனர்ஜி எப்ப போகும்னே தெரியாது. அந்த பயங்கரமான ஒரு நிலை என்ன ஆகும்? மாறிடும். அப்ப வானத்துல சூரியன் எப்ப வரணும், சந்திரன் எப்ப வரணும், நட்சத்திரம் எப்ப வரணும், மழை எப்ப வரணும், மேகங்கள் எப்ப ஒன்று கூடணும், எப்ப அந்த கரு மேகங்கள் ஒன்று கூடணும், காத்து எப்படி அடிக்கணும், இதெல்லாம் என்னது விண்ணுலகத்துல நடக்கக்கூடிய விஷயம். அல்லாஹ் இதை அந்த கிறிஸ்துவ சொல்லி காட்டுகிறாங்க. அவங்களோட பைபிள்ல இருக்குது. விண்ணுலகத்தில் எப்படியெல்லாம் நிறைவேறுகிறதோ அதே போல் மண்ணுலகத்திலும் நிறைவேறுக. இதுதான் கிலாபத். அங்க அல்லாஹுடைய ஆட்சி எப்படி எல்லாம் நிலைநாட்டுகிறதோ இதைத்தான் யார் கொண்டு வரா? ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸலாமும் கொண்டு வராங்க. இந்த மக்கள்கிட்ட கொண்டு வந்து சொல்றாங்க, விண்ணுலகத்துல என்னுடைய அல்லாஹ் என்னை அனுப்பிச்சிருக்கான். அனுப்பிச்சு விண்ணுலகத்தில் எப்படி எல்லாம் ஆட்சி இருக்கிறதோ அதே மாதிரி மண்ணுலகத்திலையும் வரணும் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஆசைப்படுறான்னு சொல்லி ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவங்க யோவான்ல சொல்லி காட்டுறாங்க. கிலாபத்தை பத்தி தான் பேசுது. கிறிஸ்தவர்களுடைய அந்த அல்லம் சூறால இதெல்லாம் குறிப்பிட்டு அப்படியே வருது. அடுத்தபடியாக நம்ம வேற ஒரு ஹிஸ்டரி நம்ம இதுல பார்த்தோம். நம்ம புகாரில போன டைம் ஒரு ஹதீஸ பார்த்தோம். அந்த கீராத்துடைய நன்மைகள் நம்ம ஒரு விஷயத்த பார்த்தோம்ல, அதே இது இந்த யோவான்லயே வருது, மறுபடியும் யோவான்லயே வருது. ஒரு திராட்சை தோட்டத்துடைய வரலாறு. ஒரு திராட்சை தோட்டத்துல ஒரு ஓனர் ஒருத்தர் இருக்காரு. அந்த ஓனர் கிட்ட ஒரு கூட்டத்தால் வேலைக்கு வராங்க. காலையில 9 மணியிலிருந்து மதியானம் 1 மணி வரையும் உங்களுக்கு எவ்வளவு சம்பளம் வேணும்னு கேட்கறாங்க. அந்த சம்பளத்தை பேசியாச்சு. சரி, நீங்க உள்ள போங்கன்னு சொல்லியாச்சு. அவங்க உள்ள போயிட்டு அவங்க வேலையை முடிக்கல. வேலை இங்கேயும் அதே மாதிரி வேலையை முடிக்கல. அவங்களுடைய நேரம் முடிஞ்சிருச்சு, வெளியே போயிட்டாங்க. வெளியே போய் பார்த்தா அந்த ஓனரு இன்னொரு கூட்டத்தான் நிக்கிறாங்க. அப்படியே, சரி நீங்க இங்க நின்று இருக்கீங்க, இல்ல எங்களுக்கு யாருமே வேலை தரல அப்படிங்கிறாங்க. அப்படியே நீங்களும் உள்ள போய் வேலை செய்யுங்க அப்படிங்கிறாங்க. அவங்க எவ்வளவு நேரம் வேலை செய்யறாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவங்க அந்த லுகருடைய நேரத்துல இருந்து அந்த அசருடைய நேரம் வரைக்கும் அவங்க வேலை செய்யறாங்க. அதுக்கப்புறம் அந்த அசருடைய நேரம் முடிஞ்ச பின்ன இன்னொரு கூட்டத்தால் வெளியே நிக்கிறாங்க. அது யாரு? அதுதான் நம்ம. அந்த கூட்டம் தான் நம்மளுடைய சமுதாயம். இவங்கள்ட்ட கேட்கறாங்க, நீங்க இந்நேரத்துல வந்துருக்கிறீங்க அப்படின்னு கேட்கும் போது, எங்களுக்கு நேரம் குறைவாக இருக்கு, எங்களுக்கு வேலை கிடைக்குமா? போங்க, வேலை கிடைக்கும் போங்க. இவங்க போய் வேலை செய்யறாங்க. வேலையே முடிஞ்சிருச்சு. வேலை முடிஞ்சது அந்த ஓனருக்கு சரியான சந்தோஷம். இத்தனை காலையில இருந்து அவன் வேலை செஞ்சா வேலை முடியல, மதியானத்துல இருந்து ஒருத்தர் வேலை செஞ்சா வேலை முடியல, சாயந்தரத்துல இருந்து ஒரு மகரிப் டைம் வரைக்கும் ஒருத்தர் வேலை செஞ்சாரு, வேலையே முடிச்சுட்டாங்களே இந்த கூட்டம். அப்ப இந்த கூட்டத்தாருக்கு நான் என்ன பண்ணுவேன்? 2 மடங்கு சம்பளம் கொடுப்பேன்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. ஃபர்ஸ்ட் சம்பளம் கொடுத்தாங்கல்ல, அவங்க கேக்குறாங்க, என்ன நீங்க எங்களுக்கு பின்னாடி வந்தவங்க, கடைசியா வந்தவங்க கொஞ்ச நேரம் தான் வேலை செஞ்சாங்க, அவங்களுக்கு நீங்க இவ்வளவு சம்பளம் கொடுக்குறீங்களா? அது கேட்கும்போது, உங்களுக்கு நான் கொடுத்த சம்பளத்துல சொன்ன சம்பளத்துல 1 ரூபாயாவது நான் கம்மி பண்ணா? ஓனர் கேட்கிறாரு. இல்ல அப்படின்னு. அதே வசந்த புகாரில எப்படி வந்ததோ அந்த ஹதீஸ் பாருங்க, ஒரே மாதிரி மேட்ச் ஆகுது. ரெண்டுமே அல்லாஹ்வுடைய வார்த்தைகள்ல வரக்கூடியதுங்கிறது செம்மையா மேட்ச் ஆகுது. யோவான்லயும் இருக்கு, புகாரிலயும் இருக்குது. சேம், அது அப்படியே மேட்ச் ஆகுது. அதான் அதை பத்தி என்ன சொல்றாங்க, அது திராட்சை தோட்டத்துல அப்போ ஃபர்ஸ்ட் வந்தவங்களுக்கு 1 கீராத்து கூலி கிடைச்சது, செகண்ட் வந்தவங்களுக்கு 1 கீராத்து கூலி கிடைச்சது, 3வது வந்தவங்களுக்கு என்ன கிடைச்சது அப்படின்னா 2 கீராத்துடைய கூலி கிடைச்சது. அந்த 3வது வந்த சமுதாயம் தான் நம்ம. ஏன்னா இவங்க 2 சமுதாயமும் வேலை செய்யல. 3வது சமுதாயமான நம்ம அல்லாஹ் எந்த தீனை கொடுத்தானோ அந்த தீன்ல நம்ம வேலை செஞ்சிருக்கிறோம். அதுதான் இங்க மெயினான நோக்கம். அதுதான் இதுல அடுத்து நம்ம பார்க்க போறது இப்ப 5வது அத்தியாயத்துடைய 14வது வசனத்துல அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இதை பத்தி சொல்றேன், கிறிஸ்துவர்களை பத்தி சொல்லி காட்டுறான். அன்றியும் எவர்கள் தங்களை நிச்சயமாக நாங்கள் கிறிஸ்துவர்கள் என்று கூறிக்கொள்கிறார்களோ அவர்களிடமிருந்து நாம் உறுதிமொழி வாங்கினோம். அவங்கள்ட்ட இருந்து
அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் உறுதிமொழி வாங்கியிருக்கான். ஆனால் அவர்களுக்கு வழங்கப்பட்டிருந்த போதனையின் பெரும் பகுதியை மறந்து விட்டார்கள். நம்மள மாதிரியே நமக்கு அல்லாஹ் எந்தெந்த பகுதியை அல்லாஹ் கொடுத்திருக்கிறானோ அந்த பகுதியெல்லாம் நம்ம என்ன பண்ணிட்டோம், மறந்துட்டோம். இன்னொரு பக்கம் வேண்டுமென்றே மறைக்கப்படுகிறது. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை தான் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். அதே அல்லாஹ் சொல்லி காட்டுறான், அந்த பகுதியை அவர்கள் மறந்து விட்டார்கள். ஆகவே இறுதி நாள் வரைக்கும் அவர்களிடையே பகைமையும் வெறுப்பையும் நிலைக்க செய்தோம். இன்னும் அவர்கள் செய்து கொண்டிருந்ததை பற்றி அல்லாஹ் அவர்களுக்கு எடுத்து காட்டுவான். யாரு? இந்த கிறிஸ்துவர்கள் என்னென்ன செஞ்சாங்கன்னு சொல்லிட்டு அல்லாஹ் மறுபடியும் சொல்லி காட்டுவார்கள் சொல்றாங்க. வேதமுடையவர்களே, மெய்யாகவே உங்களிடம் நம்முடைய தூதர் வந்திருக்கிறார். அதாவது நீங்க ஃபர்ஸ்ட் இதுக்கு முன்னாடி வேதம் வாங்கியிருக்கீங்க. 2 வேதக்காரரும் இங்கதான் இருக்காங்க. இது பைபிளும் இங்கதான் இருக்குது, தௌராத்தும் இங்கதான் இருக்கு. இந்த 2 வேதக்காலத்துல சொல்ற, வேதக்காரர்களே உங்களிடத்தில் நம்முடைய ஒரு தூதர் இங்க வந்திருக்கிறாரு. வேதத்திலிருந்து நீங்கள் மறைத்து விட்டிருப்பவற்றில் பல விஷயங்களை அவர் உங்களுக்கு விளக்கி காட்டுவார். வேதங்களை பல விஷயங்கள் அவங்களுக்கு என்ன பண்ணுவாங்க, விளக்கி காட்டுவாரு. இன்னும் இப்பொழுது தேவையில்லாத அநேகத்தை விட்டு விடுவார். தேவையில்லாத அநேகத்தை விட்டு விடுவார். நிச்சயமாக அல்லாஹ்விடம் இருந்து பேரொழியும் தெளிவும் இல்ல திருக்குரான் என்னும் வேதமும் உங்களிடம் இருக்கிறது. அதாவது இது என்ன சொல்றாங்க அப்படின்னா, இவங்க பல விஷயத்தை மறைச்சிருவாங்க. அல்லாஹ் இந்த நம்ம ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய பிறப்பு ஒரு அதிசயமான பிறப்பு தான். நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். ரூஹுல் குதுஸ் மூலியமா அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் மூலியமா அந்த ரூஹ அந்த மரியம் அலைஹிஸ்ஸலாம் என்கிற கன்னி பெண்களுக்கு அல்லாஹ் ஊதினான். அந்த ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் ஊதினாங்க. குழந்தை பிறக்கிறது. அதுக்குள்ள எந்த ஆணும் தீண்டாத நிலையில் நான் எப்படி குழந்தை பிறக்க முடியும் அப்படின்னு சொல்லி கேட்கிறாங்க. இது செம்ம யுஸ்தி. அப்படியே புல்லரிக்கு இதை நம்ம பார்த்தோம் அப்படின்னா அந்த என்ன சொல்றாங்க அப்படின்னா, அப்போ நம்ம மரியம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்க கேட்கிறாங்க, எந்த ஆணும் தீண்டாத நிலையில் நான் எப்படி குழந்தையை பெற முடியும் அப்படின்னு கேட்கும் பொழுது, அவ்வாறே ஆகும், நீங்க குழந்தையை பெற்றுட்டு நீங்க போங்க, ஊருக்குள்ள போங்க அப்படிங்கிறாங்க. குழந்தையெல்லாம் பெற்றுட்டு அந்த குழந்தைய எடுத்துட்டு ஊருக்குள்ள போங்க. அவங்க சொல்றாங்க, மரியம் அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்க, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு, ஏன்னா இவங்க அடிச்சு கொன்றுவாங்க எனக்கு, ஏன்னா கல்யாணமே ஆகல, குழந்தை பெற்றுட்டு வந்திருக்கீங்க, எல்லாருமே என்னை தப்பா பேசுவாங்க, நான் எப்படி இந்த ஊருக்குள்ள போறது அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. அதுக்கு என்ன சொல்லுவாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வகி வருது, அங்க இந்த குழந்தையை மட்டும் கையை காட்டுங்க, நீங்க மௌன விரதம் இருந்துக்கீங்க, இந்த குழந்தைய கையை காட்டுங்க அப்படிங்கிறாங்க. அதே மாதிரி அந்த யூத மக்கள் அங்க இருக்கிறவங்க எல்லாருமே, என்னம்மா இப்படி போயிட்டு ஒரு குழந்தையோட வர, யார் இந்த குழந்தை, இப்படி கல்யாணமே ஆகாம எப்படி இந்த குழந்தை கிடைச்சது, என்னென்ன இல்லாம அந்த யூதர்கள் சுத்தி இருந்து பேசுறாங்க, கையை காட்டிட்டே இருக்காங்க. குழந்தையை பார்த்து அந்த குழந்தை அப்படின்னு கையை காட்டுறாங்க. குழந்தையை கை காட்டினா என்னமா தெரியும் அப்படிங்கும் போது திடீர்னு அந்த குழந்தை பேசுது. எல்லாரும் இங்க வாங்க அப்படிங்க. அந்த குழந்தை யாரு? அப்ப ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள். எல்லாரும் இங்க வாங்க, நான் தான் அல்லாஹ்வுடைய ரசூல் அப்படிங்க. இது என்னுடைய தாய், எந்த ஆணும் தீண்டப்படாமல் பிறந்த குழந்தை தான் நான் அப்படிங்கிறாங்க. எல்லாருமே அமைதியாயிருங்க, கப்பு சிப்புன்னு அமைதியாயிடுவாங்க. அமைதியாயிட்டு அவர் பெருசாகிறவரை யாருமே அவர் தொந்தரவே பண்ணல. அவருக்கு தேவையானதை எல்லாமே செஞ்சு காமிச்சாங்க. இவர் பெருசா ஒரு ஸ்டேஜுக்கு வரும்போது என்ன பண்ணிட்டாரு அப்படின்னா, யூதர்கள் என்னென்ன அட்டூழியம் பண்ணாங்கன்னு நான் சொல்லி காட்டிட்டாரு. யூதர்கள் இதனால் வரைக்கும் என்னென்ன பண்ணாங்க, இனிமேல் என்ன பண்ண போறாங்க எல்லாத்தையும் சொல்லவும் இவர் என்ன பண்ணிட்டாங்க, இந்த யூதர்கள் நபி ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை அவதூறுபடுத்தி அவங்க கொலை செய்யற அளவுக்கு கூடி இந்த யூதர்கள் தான் போனாங்க. அதைத்தான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இதுல சொல்லி காட்டுறான். ஏன்னா அவங்க மறைச்சிருவாங்க, மறைத்து கொண்டிருப்பவற்றில் பல விஷயங்களை அவர் உங்களுக்கு விளக்கி காட்டுவார். யாரு? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதை விளக்கி காட்டுவாங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. மேலும் மரியமின் குமாரர் ஈசா, இஸ்ராயல் மக்களே, எனக்கு முன்னுள்ள தௌராத்தை மெய்ப்பிப்பவனாகவும் எனக்கு பின்னர் வரவிருக்கும் அகமது என்னும் பெயருடைய தூதரை பற்றி. இது எதுல இருக்கு? பைபிள்ல இருக்கு. ஆனா இது குரான்ல நமக்கு அல்லாஹ் சொல்லி காட்டுறான். ஆனா இதே வசனம் குரான் பைபிள்ல இருக்கு. 61வது அத்தியாயத்துடைய 6வது வசனம் இது நம்ம பாக்குறது. ஏன் அகமது என்னும் பெயருடைய ஒரு தூதரை பற்றி நன்மாராயம் கூறுபவனாகவும் இருக்கும் நிலையில் அல்லாஹ்வின் தூதனாக எங்களிடம் வந்துள்ளேன் என்று கூறிய வேளை நபியே நீர் நினைவு கூறுவீராக அப்படிங்கிறாங்க. தெளிவான அத்தாட்சிகளை அவர் கொண்டு வந்த போது அவர்கள் இது தெளிவான சூனியம் என்றே சொன்னாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க எல்லாமே சொல்றாங்க. அப்ப ஈசா நபி எப்படி பிறந்தாரு, மரியம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு எப்படி குழந்தை பிறந்தது, மூசா அலைஹிஸ்ஸலாம் என்ன பண்ணாங்க, எல்லாத்தையும் சொல்லும் போது என்ன பண்ணாங்க, இது சூனியம், இது வேதமே கிடையாது, இது சூனியம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா யோவான்ல 16வது அதிகாரத்துல 4ல இருந்து கிட்டத்தட்ட 16 வரைக்கும் இவங்க என்னென்ன பண்ணாங்கன்னு அப்படியே சொல்றாங்க. யோவான்லதான் இருக்கு, என்ன வேலை கொடுத்திருக்கு அப்படிங்கிறத தெளிவா சொல்றாங்க. நான் உங்களுக்கு உண்மையை சொல்கிறேன்,
நான் உங்களுக்கு உண்மை சொல்கிறேன், நான் போகிறது உங்களுக்கு பிரயோஜனமாயிருக்கும். யாரு? நபி ஈசா அலைஹிஸ்ஸலாம் போறது அந்த மக்களுக்கு பிரயோஜனமாய் இருக்கும். தோற்றரவாளன் உங்களிடத்தில் வரார். தோற்றரவாளன் அப்படின்னா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்தான். அவர் உங்களிடத்தில் வரார். நான் போவேனாயின் அவரை உங்களிடத்தில் அனுப்புவேன். நான் போனாதான் அவரு உங்களிடத்துல வருவாரு. பாவத்தை அவர் என்ன செய்வார் அப்படின்னா, பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாயத்தை குறித்தும் உலகத்தை கண்டித்து உணர்த்துவார். நீதியை குறித்தும் நியாயத்தை குறித்தும் கண்டிச்சுதான் உணர்த்துவார். அன்பால சொல்லி உணர்த்துறதுக்கு அவர் வரல, கண்டிச்சுதான் உணர்த்துவார். அதே மாதிரி அவர்கள் என்னை விசுவாசித்தபடியினாலே பாவத்தை குறித்தும் நீங்கள் இனி என்னை காணாதபடிக்கு நான் என் பிதாவினிடத்திற்கு போகிறபடியினாலே நீதியை குறித்து இந்த உலகத்தில் அதிபதி, நீதியை குறித்து இந்த உலகத்தின் அதிபதி என்ன பண்ணுவார் அப்படின்னா, நியாய தீர்க்கப்பட்டதினாலே நியாய தீர்ப்பை குறித்தும் கண்டித்து உறுத்துவார். எது? மறுமையில் நடக்கிற சம்பவம், நியாய தீர்ப்பு நாள் ஒண்ணு இருக்கு, அதை குறித்தும் உங்கள்கிட்ட சொல்லுவாரு. நியாய தீர்ப்பு நாள்ல அல்லாஹ் யாருக்கும் அநீதி செய்ய மாட்டான், அதை குறித்து உங்களுக்கு நிறுத்துவாரு. இன்னும் அநேக காரியங்களை நான் உங்களுக்கு சொல்ல வேண்டியது இருக்கிறது, அவைகளை நீங்கள் இப்பொழுது நான் சொன்னேன் அப்படின்னா அந்த விஷயங்களை நீங்க தாங்க மாட்டீங்க அப்படின்னு ஈசா நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அந்த மக்கள் சொல்றாங்க. எத்தனை பேர் இருந்தாங்க தெரியுமா? அதாவது கிட்டத்தட்ட மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களுக்கு எத்தனை பேர் இருந்தாங்க டோட்டலா? வெறும் 2 பேர், அவரும் அவருடைய சகோதரர் மட்டும்தான். கிட்டத்தட்ட 2000 வருஷம் என்னமோ கழிஞ்சு எத்தனை பேர் தெரியுமா சஹாபாக்கள் ஈசா நபி கிடைக்கிறாங்க? வெறும் 12 பேர். எத்தனை வருஷம் வந்து 2000 வருஷம் கழிச்சு அல்லாஹ் ஒரு நபியை அனுப்பினா, அவர் ரசூலை அனுப்பினா, அந்த ரசூலுக்கு கிடைச்ச தோழர்கள் எவ்வளவு? வெறும் 12 பேர். சத்திய ஆவியாகிய அவர் வரும்போது சகல சத்தியத்திற்குள்ளும் உங்களை நடத்துவார். அவரு உங்களை நேரான வழியில் நடத்துவாரு. அவர் தம்முடைய சுயமாய் பேசாமல் தாம் கேள்விப்பட்டவை யாவும் சொல்லி வரப்போற காரியங்கள் உங்களுக்கு அறிவிப்பார். அதாவது அவர் கேள்விப்பட்ட விஷயங்கள்லாம் அவர் சொல்ல மாட்டார், அவர் சுயமாலாம் பேச மாட்டார். இருப்பான் யாரு? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுயமா பேச மாட்டாரு. அவரு பேசக்கூடிய எல்லாமே வகிதான். அவரு பேசக்கூடிய எல்லாமே, குர்ஆனும் வகிதான், அவர் பேசக்கூடிய அனைத்தும் வகிதான் அப்படிங்கிறார். அவர் என்னுடையத்தில் எடுத்து உங்களுக்கு அறிவிப்பதனால் என்னை மகிமைப்படுத்துவார். அவர் என்ன பண்ணுவார் அப்படின்னா, நீங்க வேணா என்னை கேவலப்படுத்தலாம், இந்த சமுதாயம் வேணா என்னை கேவலப்படுத்தலாம், ஆனா அந்த உம்மத்து வந்து என்னை எப்படி தெரியுமா பார்க்கும்? என்னை அவங்க மெய்ப்பிப்பாங்க, என்னை பெருமைப்படுத்துவாங்க, என்னைய கண்ணியப்படுத்துவாங்க. யார் கண்ணியப்படுத்துவா? நம்ம கண்ணியப்படுத்துவோமாமா. இப்ப நம்ம அவங்க பார்த்தா கண்ணியப்படுத்துமா? நம்ம ஈசா அலைஹிஸ்ஸலாம் டாபிக் வந்தாலே அது என்னென்ன குறைகள் இருக்குன்னு தான் டிபேட் வைக்கிறோமே தவிர, இவரும் நம்மளுடைய நபி தானே, இவரை பத்தி நம்ம தர்கிக்க கூடாது அப்படின்னு யாருமே என்ன பண்றது இல்ல. தேவையில்லாத தெரிஞ்சுக்காம என்ன பண்றாங்கன்னா போய் டிபேட் பண்றாங்க. தெரிஞ்சுக்கிட்டு புள்ளக்குள் தெரிஞ்சுக்கிட்டு போய் டிபேட் பண்ணாங்கன்னா பிரச்சனை இல்லை, அவங்க இஸ்லாத்துக்கே வரலாம். ஒண்ணுமே தெரியாது இவங்களுக்கு, ஏதாவது ஒரு கேள்வி கேட்டா பதில் தெரியாது. திடீர்னு அவங்க என்ன பண்ணுவாங்க, ரசூலுல்லாஹ்வை போரை குறித்து அவங்க கேள்வி கேட்பாங்க, இவங்க பின்வாங்கிடுவாங்க. ஐயோ போரை குறிச்சு கேள்வி கேட்கறாங்களே அப்படின்னு. போர் ஏன் வந்தது, எதுக்கு வந்ததுன்னு கூட தெரியாத ஒரு உம்மத்தாத்தான் நம்ம என்ன பண்ணிருக்கோம், ரசூலுல்லாஹ்வை நம்ம பின்பற்றிட்டு இருக்கிறோம். அதுதான் இங்க முக்கியமான விஷயமா இருக்கு. அவர் என்னுடையத்தில் எடுத்து உங்களுக்கு அறிவிப்பதனால் என்னை மகிமைப்படுத்துவார். பிதாவினுடையவர்கள் யாவும் என்னுடையவர்கள், அதனாலே அவர் என்னுடையதில் எடுத்து உங்களுக்கு அறிவிப்பார். என்னுடைய விஷயங்களை எல்லாத்தையும் எடுத்து அவர் உங்களுக்கு அறிவிப்பார். நான் பிதாவினிடத்தில் போகிறபடியினால் கொஞ்ச காலத்தில் என்ன நீங்க பார்க்க மாட்டீங்க, கொஞ்ச நாளைக்கு தான் நீங்க என்ன பார்க்க மாட்டீங்க, ஆனால் மறுபடியும் கொஞ்ச நாள்லயே நீங்க என்னை பார்ப்பீங்க. அதுதான் மறுபடியும் ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களுடைய அந்த வருகை. அந்த வருகையை பற்றி அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அதே மாதிரி சொல்லி காட்டுறான். அது சொல்லி காட்டும் போது அதுக்கப்புறம் அந்த தொடர்ச்சியா என்ன பண்றாங்க அப்படின்னா, ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களை வந்து அல்லாஹ் வந்து இந்த பணி இவங்களுக்கு கொடுத்துட்டே இருக்கான். இது பெரிய ஸ்டோரி, பயங்கரமா ஈசா நபியை போட்டு ரொம்ப அவங்க நோகடிச்சுட்டாங்க. யூதர்கள் ரொம்ப நோகடிச்ச காரணத்துல அல்லாஹ் என்ன பண்றாரு, கொலை பண்ண கூடிய வந்துடுறாங்கல்ல, கொலை பண்ணக்கூடிய வர சமயத்துல என்ன பண்றான், அல்லாஹ் அவர்களுக்கு உயர்த்திக்கிறான். அப்படி உயர்த்திட்டு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டும் போது நம்ம இருக்கு அல்லாஹ் நேரடியா வரான். இப்போ ஈமான் கொண்டவர்களே, அல்லாஹ்வின் பாதையில் போருக்கு புறப்பட்டு செல்லுங்கள் என்று உங்களுக்கு கூறப்பட்டால் நீங்கள் பூமியின் பக்கம் சாய்ந்து விடுகிறீர்களே, உங்களுக்கு என்ன நேர்ந்து விட்டது? மறுமையை விட இவ்வுலக வாழ்க்கையை கொண்டே நீங்கள் திருப்தி அடைந்து விட்டீர்களா? மறுமையின் வாழ்க்கைக்கு முன்பு இவ்வுலக வாழ்க்கை இன்பம் மிகவும் அற்பமானது. நான் உங்களை என்ன தீனுக்காக நான் கூப்பிடுறேன், ஆனா நீங்க என்ன பண்றீங்க,
எங்களுக்கு சொர்க்கமே வேண்டாம், எங்களுக்கு சொர்க்கமே வேண்டாம், இந்த உலகத்தின் பக்கம் நீங்க போறீங்களா, இதே மாதிரி இந்த யூதர்களும் இந்த கிறிஸ்துவர்களும் போன மாதிரி நீங்க போறீங்களா அப்படின்னு அல்லாஹ் தெளிவா கேட்கிறான் இந்த இதுல. இது 9வது அத்தியாயத்துடைய 38வது வசனம், சூரா தௌபா. நீங்கள் அவ்வாறு புறப்பட்டு செல்லவில்லையானால் அல்லாஹ் உங்களுக்கு நோவினை மிக்க வேதனை கொடுப்பான், நீங்கள் அல்லாத வேறு சமூகத்தை மாற்றி உங்களிடத்தில் அமைத்து விடுவான். எப்படி அல்லாஹ் சமூகத்தை மாத்தினான்ல, மூசா நபி கொடுத்தான், மாத்திட்டான், வேலை செய்யலையா மாத்திடுவான். அதே மாதிரி ஈசா நபி கொடுத்தான், அவன் வேலை செய்யல மாத்திடுவான். அதையே நமக்கும் சொல்றோம், நீங்க வேலை செய்யலையா உங்களை நான் மாத்துவேங்கிறான். அல்லாஹ் உங்களை நான் நிச்சயமா மாத்துவேன், யாதொரு உங்களிடத்தில் அமைத்து விடுவான், நீங்கள் அவனுக்கு யாதொரு தீங்கும் செய்ய முடியாது, அல்லாஹ் எல்லா பொருட்கள் மீதும் பேராற்றலுடையனாக இருக்கிறான் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. எப்படி எல்லா விஷயத்திலும் பேராற்றலுடையனாகவே இருக்கிறான் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் 9:40 9வது ரீதியில ஏன் சொல்றோம் அப்படின்னு நல்லா தெளிவா கேட்டுக்கணும். அப்பதான் நமக்கு என்ன வேலைக்கு கொடுக்கப்பட்டிருக்குது அப்படிங்கிறது தெரியுது. பார்க்காம நம்ம போனோம்னு வைங்களேன், இது புரியாட்டி மறுபடியும் இந்த வீடியோ வந்து ரிப்பீட் பண்ணி பாருங்க, அப்பதான் இன்னும் நல்லா புரியும். அப்படி இல்ல அப்படின்னா இந்த வசனத்தோட நம்பர்லாம் நான் சொல்றேன்ல, இதை எடுத்து நீங்க படிச்சீங்கனாலே புரியும். படிச்சுட்டு இதோட தப்சீர் நீங்க எடுத்து படிச்சீங்கனாலே பக்காவா புரியும். அப்பதான் நமக்கு என்ன ஆகும், ஓ இந்த வேலை நமக்கு கொடுத்துருக்காங்க, இந்த வேலை வந்து 2 பேர்கிட்ட போயிருக்குது, 3வதா தான் நம்மள்கிட்ட வந்திருக்குது, அப்ப இது என்ன வேலை அப்படின்னு நமக்கு தெரியணும். அப்படின்னா இந்த குர்ஆன் வசனத்துல நம்ம பார்த்தா தான் புரியும். இல்ல அப்படின்னா நமக்கு பார்க்க புரியவே புரியாது. தப்சீர் கிளாஸ் கூட கிடையாது, குர்ஆன் வசனத்தை அப்படியே சொல்றோம். இது ரசூலுல்லாஹ்க்கு என்ன வேலை கொடுக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறது சொல்லக்கூடிய ஆயத்துக்கள் தான். நம் தூதராகிய அவருக்கு நீங்கள் உதவி செய்யாவிட்டால், யாருக்கு, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நீங்கள் உதவி செய்யாவிட்டால் அவருக்கு எந்த இழப்பும் கிடையாது. ரசூலுல்லாஹ்க்கு எந்த இழப்புமே கிடையாது. அவரை ஊரை விட்டு வெளியேற்றிய போது நிச்சயமாக அல்லாஹ் அவருக்கு உதவி செய்தே இருக்கிறான். அதாவது இந்த மக்கள் வந்து இந்த ஊரை விட்டு வெளியேற்றினாங்கல்ல, ரசூலுல்லாஹ்வை அடிச்சு துரத்துனாங்கல்ல, அப்போ நான் தாப்பா ரசூலுல்லாஹ்க்கு உதவி செஞ்சிருக்கேன், நீங்க யாரும் உதவி செய்யல. அவருடைய குகையில் இருவரில் ஒருவராக இருந்த போது நம் தூதர் நம் தோழரிடம் கவலைப்படாதீர்கள், நிச்சயமாக அல்லாஹ் நம்முடன் இருக்கிறான். எது ஃபேமஸான உதுவா, லா தஹ்சன் இன்னல்லாஹ்மானா, கவலைப்படாதே அபூபக்கரே, அல்லாஹ் நம்மோடு இருக்கிறான். எப்படி அந்த குகையில இருப்பாங்க 2 பேரும், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு குகையில இருப்பாங்க, அந்த எதிரிகள் வந்து துரத்திட்டு வரும்போது. அப்போ அந்த குகைக்கு மேல பாத்தீங்கன்னா அவங்களுடைய கால் அப்படி போயிட்டு வரவே தெரியும். அவங்க கீழே குனிஞ்சு பார்த்தாங்க அப்படின்னா என்ன ஆயிரும், நம்மளை கண்டுபிடிச்சிருவாங்க யாரா சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு அபூபக்கர் சொல்லும் போது ரசூலுல்லாஹ் சொல்லுவாங்க, என்ன அபூபக்கரே, லா தஹ்சன் இன்னல்லாஹ்மானா, கவலைப்படாதீர்கள் அல்லாஹ் நம்மோடு இருக்கிறான். இதை குறிச்சு நம்ம 2 பேர் இல்லைங்க, அல்லாஹ் 3வது நம்ம கூட இருக்கிறான், அல்லாஹ் பாதுகாப்பா, நீங்க அமைதியா இருங்க அப்படின்னு சொல்றாங்க. அதான் அல்லாஹ் ரப்பல் நீங்க சொல்லி காட்டுறான், புகையில இருந்தார்ல அப்போ நான் தான் உதவி செஞ்சேன், நீங்க உதவி செய்யல. அல்லாஹ் நம்மளை போட்டு நம்மளை கேவலப்படுத்தக்கூடிய இது சொல்ல போனா, இது நீங்க ஒண்ணும் உதவி செய்யல, நான் தான் அந்த தூதருக்கு நான் உதவி செய்தேன், நிச்சயமாக அல்லாஹ் நம்முடன் இருக்கிறான் என்று கூறினார். அப்போது அவர் மீது அல்லாஹ் தன் சாந்தியை இறக்கி வைத்தான், மேலும் நீங்கள் பார்க்க முடியாத படைகளை கொண்டு அவரை பலப்படுத்தினான். எப்படி அந்த பதில் போர்ல பார்க்க முடியாத படை தானே, வெறும் 300 பேர், அந்த பக்கம் பார்த்தா 1000 பேர். இந்த போர்லாம் முடிஞ்ச பின்ன சஹாபாக்கள் போய் சொல்றாங்க, யாரும் சொல்லலாம், ஒரு வியப்பான ஒரு நடந்தது, நாங்க கத்தி எடுத்துட்டு அந்த கத்தி எடுத்துட்டு அந்த சஹாபாக்கள் நாங்க வந்து பதில் போர்ல அப்படி துரத்திட்டு போறோம். துரத்திட்டு போகும்போது என்ன ஆயிடுச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா, துரத்திட்டு போகும்போது திடீர்னு நாங்க வாள் எடுத்து வெட்ட போறோம், அவர் வெட்டி கீழே வந்துட்டாரு. நாங்க வெட்டவே இல்லை யார சொல்லலாம், ஆனா அவர் வெட்டுப்பட்டு கீழே வந்துட்டாரு. அப்புறம் என்னோட கத்தி எடுத்து நான் அவர் தலையை வெட்ட போறேன், நான் தலையை வெட்டவே இல்லை யார சொல்லலாம், அவர் தலை என்ன துண்டாய் விழுந்துருச்சு அப்படிங்கிறாங்க. அப்போ அல்லாஹ் சொல்றா, இதுல சொல்ற வானவர்களை கொண்டு அந்த சஹாபாக்கள் என்ன பண்றாங்க, அவங்க 313 பேரு, இவங்க எத்தனை பேரு, இவங்க 1000 பேரு. அப்போ இந்த வந்து என்ன பண்றேன், இந்த படையை வச்சு அல்லாஹ் சொல்றான், இந்த படையை வச்சு பார்க்க முடியாத படைகளை கொண்டு அவரை நான் பலப்படுத்தினேன், அப்பவும் நீங்க உதவி செய்யல, அப்பவும் நீங்க வந்து இந்த தீனை காப்பதற்கு நீங்க உதவி செய்யல. நிராகரிப்போரின் வாக்கை கீழாக்கினான், படைகளை கொண்டு அவரை பலப்படுத்தினான், நிராகரிப்போரின் வாக்கை கீழாக்கினான், ஏனெனில் அல்லாஹ்வின் வாக்குதான் எப்போதும் மேலோங்கும், அல்லாஹ் மிகைத்தவன் ஞானமிக்கவன். அல்லாஹ் வந்து சொல்லிக்கிட்டே இருக்கான், நீங்க வரலையா, எனக்கு ஒரு கவலையும் இல்லை,
எனக்கு மட்டும் இல்ல, ரசூலுக்கு எந்த கவலையும் இல்லை. அதையும் சொல்லி காட்டாம 49 41வது வசனம், அதாவது இது 38 இருந்து 41வது வசனம் வரைக்கும் வருது, தொடர்ந்து வரும். நீங்கள் சொற்பமான போர் தளவாடங்களை கொண்டிருந்தாலும் சரி, அதாவது நீங்க குறைவான ஆளா இருந்தாலும் சரி, நீங்கள் நிறைய போர் தளவாடங்கள் கொண்டிருந்தாலும் சரி, நீங்கள் புறப்பட்டு உங்கள் பொருட்களையும் உயிர்களையும் கொண்டு அல்லாவின் பாதையில் அறப்போர் புரியுங்கள். நீங்கள் அறிந்தவர்களாக இருந்தால் இதுவே உங்களுக்கு மிகவும் நல்லது. நீங்க கொஞ்சம் ஆளா இருந்தாலும் சரிப்பா, நீங்க நிறைய கூட்டத்தாரா இருந்தாலும் சரி, உங்கள்கிட்ட ஆயுதம் இருந்தாலும் சரி, ஆயுதம் இல்லாட்டியும் சரி, அப்பத்த இது ஆயுதம். இப்போ நமக்கு ஆயுதம் தேவையில்லை, கூட்டம் மட்டும்தான் தேவை. நீங்க அதிகமா இருந்தாலும் சரி, நீங்க கம்மியா இருந்தாலும் சரி, நீங்க என்ன பண்ணுங்க, இக்காமத்தே தீன், அல்லாவுடைய தீனுக்கு நீங்கள் போராடி கொண்டே இருக்கணும். அறப்போர் புரிஞ்சுக்கிட்டே இருக்கணும். மனசளவுல, உடல் அளவுல, பொருளாதார அளவுல, நேரம் கொடுக்குற அளவுல, நீங்க அது கம்மியான ஆட்களா இருந்தாலும் சரி, நீங்க நிறைய ஆளா இருந்தாலும் சரி, நீங்க இதை செஞ்சே ஆகணும். அவங்க செய்யாம போனாங்களே அந்த மாதிரி நீங்க இருக்கக்கூடாது. அல்லாஹ் கண்டிச்சு இறக்குற வசனம் சூரத்து தௌபா தெரியுமில்ல? சூரத்து தௌபால பிஸ்மில்லா ரஹ்மான் ரஹீம் இல்ல. 9வது அத்தியாயத்துல பிஸ்மில்லா ரஹ்மான் ரஹீமே இல்லாத ஒரு சூறா. அந்த சூறாவுடைய பேரு என்ன? சூரத்து தௌபா, பாவ மன்னிப்பு தான். ஆனா உள்ள இருக்கிற விஷயங்கள்லாம் இது அந்த குர்ஆன் வசனத்துக்கு என்னன்னா உருவப்பட்ட வாள் அப்படின்னு சொல்லுவாங்க. வாளை உருவிட்டு அல்லாஹ் கையில வச்சுக்கிட்டு நம்மகிட்ட அதிகாரம் பண்ணா எப்படி இருக்கும், அந்த மாதிரி ஒரு வசனம் அப்படின்னு சொல்லி காட்டுங்க. இது எல்லாமே நமக்கு சுழுக்கு எடுக்கிற வசனம் மட்டும்தான் இதுல இருக்கு. இது நமக்கு ஃபேவரான வசனம் 9வது அத்தியாயத்துல ஒண்ணுமே இல்லை. நம்ம விரும்பினாலும் சரி விரும்பாட்டியும் சரி, நம்ம மேல அல்லாஹ் இந்த தீனை கடமையாக்கிட்டான். 2 ஆப்ஷன் இருக்கு. ஒண்ணு, இந்த பூமியில நம்ம பிறக்காம இருந்திருக்கணும், சரியா? இன்னொன்னு, நம்ம முஸ்லீமா இல்லாம இருந்திருக்கணும். அப்படி நீங்க முஸ்லீமா பிறந்துட்டீங்க அப்படின்னா அல்லாஹ் சொல்லக்கூடிய இந்த தீனை நீங்க கம்மியான ஆள் இருந்தாலும் சரி, ஜாஸ்தியான ஆள் இருந்தாலும் சரி, நீங்கள் வெறுத்த போதிலும் சரி, நீங்க செஞ்சே ஆகணும். இது உங்க மேல பரல, அல்லாஹ் கடமையாக்கிட்டான். இதுல வேற எந்த மாற்று கருத்துமே இல்லை. அப்ப இந்த தீனை சொல்லி காட்டும் போது இந்த தீன்ல நம்ம எந்த வகையில நம்ம இருக்கோம் அப்படிங்கறதான் நம்ம அடுத்தடுத்து அப்படியே பார்க்கணும். இது 9வது அத்தியாயத்துடைய 111வது வசனத்துல அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், உண்மையாக அல்லாஹ் இறை நம்பிக்கையாளரிடமிருந்து அவர்களின் உயிர்களையும் உடைமைகளையும் சுவனத்திற்கு பகரமாய் விலைக்கு வாங்கி கொண்டான். என்னன்னா அல்லாஹ் சுவனத்துக்கு நமக்கு சுவனத்தை தரானா. இந்த சுவனத்துக்கு தரக்கு நம்மள்ட்ட இருந்து அல்லாஹ் விலைக்கு வாங்கிட்டான் அப்படின்னா, என்னத்தை விலைக்கு வாங்கிட்டான் அப்படின்னா, அவர்கள் அல்லாஹ்வின் வழியில் போர் புரிகின்றார்கள், கொள்கின்றார்கள், கொல்லவும் படுகின்றார்கள். ஏன் இந்த உயிரும் போகுது, காபிர்களுடைய உயிரையும் எடுக்கிறாங்க அப்படின்னா இது என்ன என்ன இதை சொல்லுது அப்படின்னா, இவங்களுக்குள்ள நமக்கும் அல்லாஹ்வுக்கும் ஒரு ஒப்பந்தம் நடந்து முடிஞ்சிருச்சாமா. என்ன, ஒரு பையத் பண்ணியாச்சு, நீங்க தீனை விட்டு வெளியே போக முடியாது. அப்படி வெளியே போயிட்டீங்க அப்படின்னா அல்லாஹ்வுடைய தீன்ல இருந்து நீங்க வெளியே போயிட்டீங்கன்னா காஃபிர் தான். அல்லாஹ்வுடைய ஒன்னதான் நான் செய்வேன், இன்னொன்னு செய்ய மாட்டேன் அப்படின்னு இந்த ரூலிங்ல இருந்து நீங்க வெளியே போயிட்டீங்க அப்படின்னா, அல்லாஹ்வுடைய கருணை இந்த ரஹ்மான் இங்க மட்டும்தான், ரஹீமு வானத்துல மட்டும்தான். இங்க அல்லாஹ்வுடைய அருள் இங்க எல்லா பக்கமும் கொடுத்துட்டான். ஆனா அல்லாஹ்வுடைய கருணை நமக்கு இல்லாம அங்க சொர்க்கத்துக்குள்ள போக முடியுமான்னு கேட்டா போகவே முடியாது. அந்த கருணை பத்தி தான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இங்க சொல்லி காட்டுறான். இறை நம்பிக்கையாளர்களிடமிருந்து அவர்களின் உயிர்களையும் உடைமைகளையும், அவங்களோட உயிரையும் நான் வாங்கிட்டேன், அவங்களுக்கு கொடுத்த பொருளாதாரம் நான் எழுதி வாங்கிட்டேங்கிறான்ல. வாங்கின பொருளாதாரத்தை நம்ம என்ன பண்றோம், கொடுக்காம இருக்கும். பயந்துகிட்டு கொடுத்தா நம்மளுடைய செல்வத்தில் நம்ம குறைஞ்சிருமோ அந்த சைத்தானுடைய வசுவாசத்தின் காரணமாக நம்ம என்ன பண்றோம், இதை கொடுக்கிறதே இல்லை. அப்ப அவங்க சொல்றாங்க, அவர்களுக்கு சுவனம் கிடைக்கும் எனும் இந்த வாக்குறுதி அல்லாஹ்வின் பொறுப்பில் உள்ள ஒரு திடமான வாக்குறுதியாகும். இது இந்த வாக்குறுதி யாரு கொடுக்குறா, ஏதோ மனுஷங்க கொடுக்கறது இல்ல, இது அல்லாஹ் கொடுக்கிற வார்த்தை. இதுவே தௌராத்திலும் இஞ்சியிலும் குர்ஆன் ஆகியவற்றிலும் உள்ளது. இதைத்தாப்பா நான் தௌராத்திலையும் சொன்னேன், அந்த மக்களுக்கு இதைத்தான் நான் சொன்னேன், இதைத்தான் இஞ்சிலையும் நான் சொன்னேன், இதைத்தான் இப்ப நான் குர்ஆன்லயும் சொல்றேன். அந்த சமுதாயம் விட்டுச்சு, இந்த சமுதாயமும் விட்டுருச்சு. இப்போ நம்ம சமுதாயம் அவங்க ரசூலா செஞ்சு காட்டிட்டு போன வேலைகளை என்ன பண்ணிட்டோம், நம்ம புறக்கணிச்சுட்டு அது என்ன வேலைன்னே தெரியாம சுத்திட்டு இருக்கோம். அதுதான் இப்ப நம்மளுடைய மோசமான நிலை. என்ன தெரியுமா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எதுக்கு இங்க வந்தாங்கன்னு தெரியாது, நபியாகவும் ரசூலாகவும் எதுக்கு வந்தாங்கன்னு நமக்கு தெரியாது, எதுக்கு இப்பேற்பட்ட தோழர்கள் அல்லாஹ் அவங்களுக்கு கொடுத்தாலும் நமக்கு தெரியாது. நம்ம தீனை மட்டும் நம்ம தீன்ல ஒரு வகையை மட்டும்தான் நம்ம என்ன பண்றோம்,
கையில இருந்து நம்ம போயிட்டு இருக்கோம். அப்ப அல்லாஹ் சொல்லுதான், அல்லாஹுவை விட தனது வாக்குறுதியை சிறப்பாக நிறைவேற்றுவோம் யார்? அல்லாஹ் வாக்குறுதி கொடுக்குறான்ல, இந்த வாக்குறுதி என்னை விட எவன்டா நீங்க சிறப்பா நிறைவேற்றுவீங்கன்னு சொல்லி அல்லாஹ் ரப்பல் கேட்கிறான். உங்களுடைய இந்த வியாபாரம் குறித்து மகிழ்ச்சி கொண்டாடுங்கள். நீங்க அல்லாஹ் சொன்னீங்களா, இந்த வியாபாரம் உங்களுடைய உயிரை கொடுத்துட்டீங்கல்ல, சாட்சி சொல்லிட்டீங்கல்ல, அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் அஷ்ஹது அன்ன முஹம்மது ரசூலுல்லாஹ் சாட்சி சொல்லிட்டீங்கல்ல, இந்த சாட்சிக்கு நீங்க என்ன பகரமா கொடுக்குறீங்க அப்படின்னா உங்களுடைய பொருளாதாரத்தையும் உங்களுடைய உயிரையும் நீங்க கொடுத்துட்டீங்கல்ல, இதை கொடுத்துட்டீங்கன்னு நினைச்சு சங்கடப்படாதீங்க, கவலைப்படாதீங்க. இந்த வியாபாரத்தை குறித்து மகிழ்ச்சி கொண்டாடுங்கள், அதுவே மாபெரும் வெற்றியாகும் அப்படின்னு நல்லா சொல்றோம். இது டைரக்டா அல்லாஹ் சொல்லி காட்டக்கூடிய வசனம். இது எல்லாமே 9வது அத்தியாயம் தான். இது 9வது அத்தியாயத்துடைய 111வது வசனம். அடுத்து 9வது அத்தியாயத்துடைய 129வது வசனம். இனி அவர்கள் உம்மை புறக்கணித்தால் நபியே கூறிவிடும், அல்லாஹ் எனக்கு போதுமானவன். இங்கே அதே வருது, ஹஸ்புனுல்லா ஹஸ்பி அல்லாஹு லா இலாஹ இல்லா ஹுவ அலைஹி தவக்கல்து வ ஹுவ ரப்புல் அர்ஷில் அலீம். அல்லாஹ் சொல்லிக்கிட்ட 9வது அத்தியாயத்துடைய 129வது வசனத்துல, இனி அவர்கள் உம்மை புறக்கணித்தால் நபியே நீர் கூறிவிடும், அல்லாஹ் எனக்கு போதுமானவன். உனக்கு இங்க நபியை பார்த்து அல்லாஹ் சொல்றான், அவங்க புறக்கணிச்சுட்டு போடும், எனக்கு நீங்க சொல்லுங்க, அல்லாஹ் எனக்கு போதுமானவன், அல்லாஹ்வுடைய தீனை கொண்டு நான் இந்த உலகத்துல வாழுவேன், அவனை தவிர வணக்கத்துக்குரிய இறைவன் இந்த உலகத்தில் வேறு யாரும் இல்லை, அவனையே நான் முழுமையாக சார்ந்திருக்கிறேன். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன பண்ணாங்க, முழுமையா சார்ந்திருந்தாங்க, எல்லா விஷயத்திலையும் அல்லாஹ்வே சார்ந்திருந்தார்கள், மேலும் அவன் மகத்தான அர்ஷின் அதிபதியும் ஆவான் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்தது 13வது அத்தியாயத்துடைய 11வது வசனம். ஒவ்வொரு மனிதருக்கும் அவருக்கு முன்பும் பின்பும் கண்காணிப்பாளர்கள், வானவர்கள் இருப்பாங்க, எந்த நேரமும் நம்மளை கண்காணிச்சுட்டே இருப்பாங்க. நம்ம என்ன தவறு செஞ்சாலும், நம்ம என்ன பண்ணாலும் சரி, நமக்கு இங்க வலது பக்கம் இடது பக்கம் இருக்கக்கூடிய வானவர்கள் நன்மை தீமை எழுதக்கூடியவர்கள், இவங்க வேற. இந்த ஆக்சிடென்ட்ல திடீர் விபத்து ஏற்படுது இல்ல, அது இந்த வானவர்கள் எல்லாம் விளக்கிட்டான இந்த ஆக்சிடென்ட் ஆயிடும், டக்குன்னு ஆக்சிடென்ட் ஆகி ஸ்பாட்ல மூத்தாங்க. அதெல்லாம் இதுலதான் நடக்கும். இந்த வானவர்கள் நம்மளை விட்டு போயிட்டாங்கன்னா நடக்கும். அல்லாஹ் ஒரு வானவரை முன்னாடியும் இன்னொரு வானவரை பின்னாடியும் வச்சிருப்பான். இந்த வானவர்கள் எல்லாம் விளக்கிட்டா அப்படின்னா டக்குன்னு ஆக்சிடென்ட் ஆகி திடீர் விபத்து, திடீர் மரணம் ஏற்படுது, விட்டு யாரெல்லாம் என்னை பாதுகாத்துங்கள, நம்ம என்ன சொல்றோம்னா, யாரெல்லாம் இந்த வானவரை இருந்து எடுத்துறாத அப்படின்னு நம்ம சொல்றோம். அதை குறிச்சு அதை நம்ம தெரிஞ்சுட்டு தான் நம்ம கேட்கணும். அது தெரியாம தான் நம்ம கேட்டுருக்கோம், யாரெல்லாம் திடீர் மரணத்தை விட்டு நீ என்னை காப்பாற்றுவையாக அப்படின்னு. நம்ம தெரிஞ்சுட்டு எப்படி கேட்கணும், யாரெல்லாம் எனக்கு முன்னாடி பின்னாடி ஒரு வானவரை வச்சிருக்க, அந்த வானவரை நீ திடீர்னு எடுத்துறாத, அப்படி எடுத்துட்ட அப்படின்னா உன்னுடைய கண்ட்ரோல் வந்து நாங்க போயிருக்கோம். உன்னுடைய கண்ட்ரோல் வந்து தேரிங்கி பிடிச்சிட்டே இருக்கும், முன்னாடி ஒரு வானவர் பின்னாடி ஒரு வானவர் போயிட்டாங்கன்னு வைங்க, தேரிங்கி இப்படி போயிடும், அவ்வளவுதான். நம்ம ஸ்பாட்லயே என்ன ஆயிடுவோம், நம்ம அவுட் ஆயிடுவோம். ஒவ்வொரு மனிதருக்கும் அவருக்கு முன்பும் பின்பும் கண்காணிப்பானார்கள், வானவர்கள் நியமிக்கப்பட்டுள்ளார்கள், அல்லாஹ்வின் ஆணையின்படி அவர்களை கண்காணித்துக் கொண்டிருக்கிறார்கள். எந்த ஒரு சமூகம், இதுதான் ரொம்ப மெயினான பாயிண்ட், எந்த ஒரு சமூகம் தன் பண்புகளை மாற்றிக்கொள்ளாத வரை உண்மையில் அல்லாஹும் என்ன பண்ண மாட்டான், அந்த சமுதாயத்தை மாற்றவே மாட்டான். நம்ம மாத்தல அப்படின்னா அந்த சமூகத்தின் நிலையை அல்லாஹ் மாற்றுவதும் இல்லை. மேலும் அல்லாஹ் ஒரு சமூகத்துக்கு தீமையை நாடிவிட்டால் அதனை யாராலும் தடுத்து நிறுத்திட இயலாது. அல்லாஹ்வுக்கு எதிராக அத்தகைய சமூகத்தாருக்கு உதவி செய்வோர் யாரும் இல்லை. அல்லாஹ் சொல்றான், நீங்க வெறுத்துட்டீங்க, நீங்க போயிட்டீங்க அப்படின்னாலும் எனக்கு அதை பத்தி கவலை இல்லைன்னு அல்லாஹ் சொல்லி காட்டுறான். இங்க என்ன சொல்றான் அப்படின்னா, அந்த சமூகம் தன்னுடைய பண்புகளை தன்னுடைய நிலைமையை மாற்றாதவரை அல்லாஹ் என்ன பண்ண மாட்டான், அல்லாஹ் வந்து இறங்கி மாற்றவே மாட்டான், நம்ம தான் மாற்றணும். அப்படி இல்லை அப்படின்னா அல்லாஹ் சொல்லி காட்டுறான், அந்த தீமையை நாடி விட்டால் அந்த சமூகத்துக்கே தீமையை நாடி விட்டால் அந்த தீமையவே தடுக்கிறதுக்கு யாருனாலும் முடியாதுங்கிறாங்க. எல்லாரும் ஒண்ணு குடிக்குங்க, அல்லாஹுக்கு எதிராக அத்தகைய சமூகத்தாருக்கு உதவி செய்வது யார்? இப்ப நமக்கு யார் நினைச்சாலும் உதவி செய்ய முடியுதா? எந்த நாடு நினைச்சாலும் உதவி செய்யவே முடியாது. நேட்டோடைய டைரக்ட் கண்ட்ரோல்ல என்ன பண்றாங்க, அவங்க எல்லாம் இருக்கிறனால அவங்களால என்ன பண்ணாலும் சரி அவங்களால உதவி செய்யவே முடியாது. இந்த அபுதல் குத்ரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், அல்லாஹ்விடம் சிறந்த செயல் செய்யக்கூடியவர்கள் யார் தெரியுமா, சிறந்தவர் யார் தெரியுமான்னு கேட்கிறாங்க. அதற்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லி காட்டுறாங்க, முதல் அணியில் நின்று போரிட்டவர்கள். முதல் அணியிலிருந்து போரிட்டவர்கள்னா இப்ப நமக்கு என்ன அப்படின்னா, முதல் அணியிலிருந்து இந்த தீனுக்காக பாடுபட்டவர்கள். இந்த தீனுக்காக யார் முதல்ல ஃபர்ஸ்ட் அடி எடுத்து வச்சிருக்கீங்களோ அவங்கதான் ஏது
அல்லாஹ்விடம் சிறந்தவர்கள் அப்படின்னு அபூ சயீத் அல் குத்ரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறாங்க. அவர்கள் பின்னால் திரும்பி கூட பார்ப்பதில்லை. யாரு அவங்க? இந்த தீனுக்காக வராங்கல்ல, அவங்க பின்னாடி திரும்பி போகவே மாட்டாங்க. என்ன நடந்தாலும் சரி, என்ன நடந்தாலும் சரி, இங்கதான் இருப்பாங்க. இந்த தீனுக்காக வந்துட்டாங்க அப்படின்னா அவங்க என்ன நடந்தாலும் பின்வாங்கவே மாட்டாங்க. அந்நிலையில் அவர்கள் ஷஹீதும் ஆவார்கள். அதே நிலையில் அவர்கள் ஷஹீதும் ஆவார்கள். இவர்கள் தான் சொர்க்கத்தில் உயர்ந்த நிலையில் இருப்பார்கள். உங்கள் இறைவன் ஒரு கூட்டத்தாரை பார்த்து சிரித்து விட்டால் அவங்களுக்கு விசாரணைங்கிறதே கிடையாது. இப்ப நம்ம ஒரு தீனை நம்ம கையில எடுத்திருக்கோம், கையில எடுத்து நம்ம வேலையெல்லாம் செய்ய கிடையாது. ஆனா என்ன பண்றோம்? இந்த தீனை நம்ம கையில எடுக்கிற காரணத்தினால இவனுக்கு என்னடா ஒண்ணுமே இல்ல, ஒரு கல்வியும் இல்லாம இவனுக்கு தீனை எடுத்திருக்கான்னு சொல்லி அல்லாஹ் அவனை பார்த்து சிரிச்சுட்டா அப்படின்னா நமக்கு ஓவர் பிரச்சனையே முடிஞ்சு போச்சு. என்னது? அல்லாஹ் விசாரிக்கவே மாட்டானா. இந்த இகாமத்தை தீன் கொள்கைக்காக யார் முதலில் ஒன்று சேர்கிறீர்களோ அவங்கள பார்த்து அல்லாஹ் சிரிச்சுட்டா அப்படின்னா அவர்களே கேள்வி கணக்கே கிடையாதுன்னு சொல்லிட்டு இந்த ஹதீஸ் வந்து தபுரானில 4143வது ஹதீஸா இருக்குது. அதே மாதிரி இன்னொரு ஹதீஸ், இந்த ஹதீஸ் வந்து எதுல இருக்குன்னு பாத்தீங்கன்னா சில்குவத்துல் சஹீஹ்ல 2வது பாகத்துல 270வது பக்கத்துல இருக்கு. உங்கள் கைகளில் மாட்டின் வாளை பிடித்துக் கொள்வீர்கள். அதாவது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, உங்களுடைய கையில மாட்டுடைய வாளை நீங்க பிடிச்சிக்குவீங்க. இது வந்து 13வது அத்தியாயத்துடைய ஒரு 11வது வசனத்துடைய இது ஒரு விளக்கம். இது 11வது வசனத்துடைய விளக்கம். ஒவ்வொரு மனிதருக்கும் அந்த இப்ப நம்ம ஃபர்ஸ்ட் நம்ம பேசணும்ல அந்த விளக்கத்துக்கு அந்த குர்ஆன் இதுக்கு வந்து ரசூலுல்லாஹ்வே தஃப்சீர் பண்றாங்க. இந்த இது ரசூலுல்லாஹ் தஃப்சீர், டைரக்டா ரசூலுல்லாஹ்வே தஃப்சீர் பண்ண ஒரு இது வந்து என்ன சொல்றாங்கன்னா, உங்கள் கைகளில் மாட்டின் வாளை பிடித்துக் கொள்வீர்கள், விவசாயத்திலும் மூழ்கி விடுவீர்கள். நீங்க என்ன பண்ணுவீங்க? மாட்டோட வாழை பிடிச்சிட்டு நீங்க விவசாயத்துல, அதாவது இப்ப நம்ம ஒரு பொருளாதார கொள்கையை நம்ம நோக்கி நம்ம போயிட்டே தானே இருக்கோம். விவசாயங்கிறது எல்லாமே விவசாயம் தெரியும். இதுக்கு வேணா மாற்று பொருள் கொடுப்பாங்க நம்ம ஆளுங்க. ஆனா மற்ற வருஷத்துக்கு நம்ம மாற்று பொருள் கொடுக்க கூடாதுன்னு சொல்லுவாங்க. இது விவசாயம் தான் நல்லா சொல்லியிருக்கான். ஆட்டை ஓட்டுறது விவசாயமா? நான் பேக் வைக்கிறேன், பேக் வைக்கிறது விவசாயமா? அப்படின்னா விவசாயத்துல சரி, எல்லாமே என்னென்ன தொழில் செய்யறாங்களோ அதெல்லாம் இந்த விவசாயத்துல அல்லாஹ் சொல்லக்கூடிய இந்த விவசாயத்துலதான் சரி. இந்த விவசாயத்தை நீங்கள் பின்பற்றுவீர்கள், அதுல மூழ்கி கிடப்பீங்க, அந்த நிலையில் திருப்தி அடைந்து கொள்வீர்கள். இதுலயே நீங்க திருப்தியும் அடைஞ்சிருவீங்க. பரவாயில்ல, நம்ம கரெக்டான ரூட்ல தான் போயிட்டு இருக்கோம், நம்ம தான் ஹராமான காரியங்கள் ஒண்ணுமே பண்றது இல்ல. நம்ம அதை ஒருத்தருங்க நீங்க தொழுகலையான்னு கேட்டா சொல்லுவாங்கல்ல, நான் என்ன தப்பு பண்ண தொழுகு இருக்குன்னு கேட்பாங்கல்ல. அந்த மாதிரி நம்ம என்ன பண்ணிடுவோம் அப்படின்னா, நமக்கு நாங்க கரெக்டா தானே நாங்க போயிட்டு இருக்கோம், நாங்க கரெக்டான வழியில் தான் நாங்க போயிட்டு இருக்கிறோம் அப்படின்னு சொல்லுவோம். மேலும் அல்லாஹ்விற்காக போரிடுவதை கைவிட்டு விடுவீர்கள். அல்லாஹ்வின் பாதை எதுனே உங்களுக்கு தெரியாம ஆகி போயிடும். எங்க பொருளாதாரத்தை, இந்த பொருளாதாரத்துக்கு பின்னாடி போனீங்கன்னா அல்லாஹ்வுடைய தீனு என்னன்னே தெரியாம நீங்க போயிடுவீங்க. அப்போது அல்லாஹ் இழிவை சாட்டுகிறான். இந்த வசனத்துல வருது இல்ல, இழிவை சாட்டுறான் அப்படின்னு. உங்களை காப்பாத்துறதுக்கு யாரும் முடியாது அப்படிங்கிறான்ல, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அல்லாஹ் இழிவை சாட்டுகிறான், இதை ஒருபோதும் அல்லாஹ் நீக்கவே மாட்டான். இதை அல்லாஹ் ஒருபோதும் நீக்க மாட்டான். எதுவரை எனில் நீங்களாக தீனின் பக்கம் திரும்பாத வரை. அப்ப அந்த மக்கள் தொழுதுட்டு இருந்தாங்களா இல்லையா? எல்லாருமே தொழுதுட்டு இருந்தாங்க. அந்த மக்களை பார்த்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தஃப்சீர் பண்றாங்க, இந்த நிலை உங்களுக்கு மாறணும் அப்படின்னா நீங்க தீனின் பக்கம் வாங்க அப்படின்னு. என்ன தீன்? அந்த தீன் இதுதான் நம்ம அடுத்த கிளாஸ்ல இன்ஷாஅல்லாஹ் நம்ம பார்க்க போறோம். இது என்ன தீனு? இந்த தீனை குறிச்சு அல்லாஹ் இப்ப ரசூலுல்லாஹ்வே தஃப்சீர் பண்ணிருக்காங்கன்னா 13வது அத்தியாயத்துடைய 11வது வசனத்துல ரசூலுல்லாஹ்வே நமக்கு வந்து இந்த தீனை பத்தி தஃப்சீர் பண்ணிருக்காங்க அப்படின்னா இது என்ன தீன்? இந்த குர்ஆன் வசனத்தை தஃப்சீர் பண்ணிருக்காங்கன்னா இது என்ன தீன் நம்ம பார்த்தே ஆகும். தீனை பத்தி சொல்றாங்கன்னா இந்த தீன்ல வேற என்னமெல்லாம் இருக்கு அப்படிங்கறத நம்ம கண்டிப்பா நம்ம பார்த்தே ஆகணும். அந்த தீனில் நீங்கள் பக்கம் திரும்பாத வரை என்ன ஆகும்? உங்களுக்கு இழிவுகள் சாட்டப்பட்டு கொண்டே இருக்கும். இந்த தீனை நீங்க தெரிஞ்சுக்கிட்டே ஆகணும். இந்த தீனை நீங்க பின்பற்றுறீங்களோ அல்லது பின்பற்ற இந்த நாட்டுல சாத்தியப்படுமா இல்லையெல்லாம் தெரியாது. ஆனா இந்த தீனை என்ன பண்ணணும்? தீனுன்னு இந்த கல்வினை என்ன நம்ம தெரிஞ்சுக்கிட்டே ஆகணும். அப்படி இல்லைன்னா இதை குறிச்சு அல்லாஹ் ரொம்ப கேள்வி கேட்பான். இதை குறிச்சு அல்லாஹ் ரொம்ப கேள்வி கேட்பான். அதே மாதிரி இந்த தீனு நமக்கு வரணும் அப்படின்னா நம்ம ரொம்ப இஹ்லாஸோட வேலை செய்யணும். ரொம்ப இஹ்லாஸோட வேலை செய்யணும். இஹ்லாஸ்னா என்னது? உள்ளத்தை வந்து தூய்மையா வச்சுக்கணும். இப்ப இந்த விஷயத்த போய் இப்படி ஒரு தீன் இருக்கு, அல்லாஹ் நமக்கு இந்த ஒரு தீனை கொடுத்துருக்கா, நம்ம யார்கிட்ட போய் சொன்னோம்னு வைங்களேன்,
அவங்களுடைய உள்ளம் ஏத்துக்காது. ஏன் அப்படின்னா அவங்களுடைய உள்ளத்துல இஹ்லாஸ் இல்லைன்னு தான் இருக்கும். அல்லாஹ் டைரக்டா சொல்றான் தீனுன்னு ஒண்ணு இருக்குது, அதை நீங்க கண்டுபிடிங்கிறான் அல்லாஹ். அதை செஞ்சும் காமிச்சிட்டு போயிட்டாங்க. அந்த தீனு என்னான்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செஞ்சு காமிச்சிட்டு வேற போயிட்டாங்க. 4 கலீஃபா அதை பின்பற்றிட்டும் போயிட்டாங்க. ஆனா என்ன ஆயிடுச்சு, நமக்கு அந்த தீனு என்னானே நமக்கு தெரியல. அப்ப இந்த தீனு அப்படிங்கிறது என்னன்னு தெரிஞ்சுக்கணும்னா ஃபர்ஸ்ட் உள்ளத்துல நமக்கு என்ன பண்ணணும், தூய்மை ஃபர்ஸ்ட் அந்த உள்ளம் வந்து ஓப்பனா இருக்கணும். அப்பதான் நம்ம சொல்லக்கூடிய விஷயங்களுக்கு கரெக்டா தப்பான ஆய்வு பண்ணுங்க. நான் சொல்லக்கூடிய இந்த ஹதீஸ் நம்பர்லாம் இதுல இருக்கு, இதை நீங்களும் போய் எடுத்து பாருங்க. ஆமா இது தீனுன்னு சொல்றானே அல்லாஹ், இந்த தீனை பத்தி எந்த தீனை பத்தி சொல்றான், தொழுகை தீனை பத்தி சொல்றானா, அஜ்ஜ தீனை பத்தி சொல்றானா, நோன்பு தீனை பத்தி சொல்றானா, உம்ரா தீனை பத்தி சொல்றானா, இல்ல ஜக்காத் தீனை பத்தி சொல்றானா, வேற எந்த தீனை பத்தி சொல்றான் நீங்களும் எடுத்து பாருங்க. நீங்க எடுத்து பார்க்கும் போது அது கிளீனா உங்களுக்கே தெரிஞ்சிடும். அப்ப அல்லாஹ் என்ன பண்ணுவான் அப்படின்னா உங்களுக்கு அந்த இடத்துல வந்து விசாலமாக்கி தருவான். நீங்க தேடும் போது அல்லாஹ் ரபில்லாஹு அந்த உள்ளத்தை இவ்லாசான உள்ளமா அல்லாஹ் உங்களுக்கு கொண்டு வந்து தருவான். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த உலகத்துல நம்ம படைக்கப்பட்ட நோக்கம் என்னானே நம்ம தெரியலன்னா நம்ம எதுக்கு வாழணும்? ஒரு மனிதன் படைக்கப்பட்ட நோக்கம் சொல்றாங்க இல்லையா, மனிதர்களையும் ஜின்களையும் படைத்தது என்னை வணங்குவதற்காக வேண்டி வேற எதற்காகவும் இல்லைன்னு சொல்றாங்கல்ல. இந்த இடத்துல வந்து வணங்குறதுக்கு அல்லாஹ்க்கு தேவையே இல்லைங்க. எக்ஸ்ட்ரான படைப்பு யார் இருக்காங்க, வானவர்கள். அல்லாஹ் என்ன சொல்றானோ அப்படியே வணங்கக்கூடியவங்க. அதனாலதான் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்க படைக்கும் போது அவங்க சொல்றாங்கல்ல, அவங்க கேட்கறாங்கல்ல, யார் வானவர்கள் கேட்கறாங்கல்ல, யாரெல்லாம் என்ன இப்படி ஒரு மனுஷனையா நீ படைக்க போற, ரத்தம் சிந்தக்கூடிய குழப்பம் விளைவிக்கக்கூடிய மனுஷனையா நீ படைக்க போறன்னு சொல்லி கேட்கறாங்க. அப்படி கேட்கும் போது அல்லாஹ் சொல்றான் உங்களுக்கு தெரியாது எனக்கு தான் தெரியும், நான் ஒரு பூமியில் கலீஃபாவை நிர்ணயிக்க போகிறேன். அப்போ நம்மளுடைய அத்தா யாரு, கலீஃபா. அவங்களுக்கு பிறந்த நம்ம எல்லாருமே யாராவும் கலீஃபாவா தான் வரும். இந்த பூமியில் ஒரு பிரதிநிதியை கலீஃபாவை நான் படைக்க போகிறேன் அப்படிங்கிறாங்க. ஏன்னா அவங்க மாணவர்கள் சொல்றாங்க உன்னை துதித்து உன்னை சப்தஹலில்லாஹி மாஃபி ஸமாவாத்தி வ மாஃபில் அர்துன்னு சொல்றாங்கல்ல, வானமும் பூமியும் செடியும் கொடியும் வானவர்களாகிய நாங்களும் எல்லாம் உனக்கு தஸ்பீஹ் செஞ்சுட்டான் சுஜூது செஞ்சுட்டான் இருக்கிறோம், பின்ன எதுக்கு இந்த மனுஷனை படைக்கிறேன்னு சொல்லிதான் கேட்கிறாங்க. அப்படின்னா வணங்குவதற்காக அல்லாஹ் இங்க மனிதர்களை படைக்கல, வேற ஏதோ ஒரு சிறப்பான நோக்கத்திற்காக வேண்டி ஒரு நீதி நிலைநாட்டுவதற்காக வேண்டி அல்லாஹ் இங்க நம்மளே படைச்சிருக்கான். நீதினா என்ன, இப்ப இருக்கக்கூடிய நீதி என்ன தெரியுமா, கலைஞர் நியூஸ் எடுத்து போட்டு பாத்தீங்கன்னா அவங்க சொல்றதெல்லாம் நீதி, ஜெயா நியூஸ் எடுத்து பாத்தீங்கன்னா அவங்க சொல்றதெல்லாம் அநீதி. அவங்க ஆட்சியில் இருக்கும் போது ஜெயா நியூஸ்ல சொல்றதெல்லாம் நீதி, இவங்க சேனல்ல இந்த கலைஞர் சேனல்ல போறதெல்லாம் அநீதி. இவங்களுடைய நீதியும் அநீதியும் இவ்வளவுதான் இருக்கும். இப்படிதான் இவங்க பிரிச்சு பார்க்க முடியும். கலைஞர் நியூஸை பாக்குறவன் ஒரு திமுக இருக்கக்கூடிய ஒரு கொள்கை சகோதரர் வந்து என்ன பண்ணுவான் அப்படின்னா ஜெயா நியூஸ்ல என்ன சொல்றாங்கன்னே பார்க்க மாட்டாங்க. அந்த கொள்கை சகோதரர் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த நியூஸ்ல என்ன சொல்றாங்கன்னே பார்க்க மாட்டாங்க. அதே மாதிரிதான் இப்ப நமக்கு ஆயிப்போச்சு. அந்த தீன்ல என்ன சொல்றாங்கன்னாலும் பாருங்க, பார்த்து அதுல தவறு இருந்தா அந்த தவறு இது தவறுன்னு சுட்டி காட்டுங்க. ஃபர்ஸ்ட் நீங்க ஆய்வு பண்ணுங்க. அது ஆய்வு பண்றதுக்கு என்ன ஆகணும், ஃபர்ஸ்ட் உள்ள தூய்மை இஹ்லாஸோட அல்லாஹ்ட்ட துஆ செஞ்சு இந்த குர்ஆன் வசனத்திலே எடுத்து படிங்க. மேலும் இந்த தீனுனா என்ன அப்படிங்கறத இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய வாரத்துல இருந்து நம்ம பார்ப்போம். வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.